வசனங்களாக மாறி மாறி வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீத பகுதி. சங்கீதம் 103வது பாடல் 1 முதல் அது முடிதான வசனங்கள். சங்கீதம் 103 1 முதல் 22 வரையான வசனங்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அவர் உன் அக்கிரமங்களை மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வால வயது போலாகிறது. அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணுகிறார். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றைக்கும் கோபம் கொண்டிரார். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாயிருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாயிருக்கிறது. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறது, வெளியின் புஷ்பத்தை போல் பூக்கிறான். கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. கர்த்தர் வானங்களில் தமது சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார், அவருடைய ராஜரீகம் சர்வத்தையும் ஆளுகிறது. கர்த்தருக்கு பிரியமானதை செய்து அவர் பணிவிடைக்காரராயிருக்கிற அவருடைய சர்வ சேனைகளை அவரை ஸ்தோத்தரியுங்கள். யாவரும் அமர்வோம். தாவீது இந்த முதல் வசனத்தில் கூறுகிறார், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. தாவீதினுடைய ஆத்துமா கர்த்தரை எப்படி ஸ்தோத்தரிக்கிறது, அவர் முழு உள்ளத்தோடு எப்படி ஸ்தோத்தரிக்கிறார் பார்த்துக்காங்க. அவர் முழு உள்ளமோ நம்ம உள்ளத்தில் ஒரு பகுதி குறைஞ்சாலும் அது அவிசுவாசமாய் மாறிடும். இந்த அதிகாரத்தில் தாவீதினுடைய தொடக்க முதல் முடிவு வரைக்கும் உள்ளதான கிரியைகளே சொல்லப்படுகிறது. அந்த 1 முதல் 22 அவர் எப்படி நடந்தார் அப்படிங்கிறத ஃபுல்லாத்தையும் என்ன செய்கிறது இந்த சங்கீதம் வெளிப்படுத்துகிறது. அப்போ தாவீதினுடைய வரலாறு பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா என்ன செய்யணும்னா நம்ம சாமுவேலுக்கு கடந்து போகணும். சாமுவேல் பகுதிக்கு கடந்து போனால் தாவீதினுடைய வரலாறு அத்தனையும் அதில் தெரியப்படுத்துகிறது. நம்ம சாமுவேலை பற்றி நம்ம சாமுவேல் புஸ்தகத்தை எடுத்து வாசிக்கும் போது பார்த்தாச்சுன்னா ஃபஸ்ட்டு அதில் அன்னாளை பற்றி குறிப்பிடப்படுகிறது. அன்னாள் என்ன செய்கிறாங்க, ஒரு குழந்தையை பெற்றெடுத்து அதை ஏலிங்கிற தீர்க்க தரிசனத்தில் கொடுக்குறாரு. அப்படி தானே? ஏலி உத்தமமான தீர்க்கதரிசி. அப்போ அவர்கிட்ட சாமுவேல் வளர்கிறாரு. ஆனால் ஏலினுடைய பிள்ளைகள் அவரை மாதிரி இல்லை. சரிதானா? அப்போ என்ன செய்கிறாரு, தீர்க்கதரிசி ஆனாலும் சரி அவங்களுடைய பிள்ளைகளும் மனைவிகளும் சரியில்லைன்னா என்ன செய்வார், கர்த்தர் அடிப்பார், கர்த்தர் துரத்துவார் தெரிகிறது. அப்போ ஏலியின் இடத்துல வளர்ந்த சாமுவேல் என்ன செய்கிறாருன்னா, ஏலியின் மறைவுக்கு பிறகு சாமுவேல் கர்த்தர் அவரை தீர்க்கதரிசியாய் ஏற்படுத்துகிறார். அப்போ இஸ்ரவேலில் சரியான ராஜாக்கள் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு மக்கள்லாம் இது பண்ணி சவுலிடத்தில் முதல் முறையாக ஒரு ராஜாவை உண்டு பண்ணுகிறார்கள். கர்த்தர் என்ன செய்கிறாரு, சவுலை அபிஷேகம் பண்ணி கர்த்தருடைய ஆவி இறங்கினபடியால் சவுலை அபிஷேகம் பண்ணுகிறார் சாமுவேல். சரிங்களா? அப்போ சவுல் என்ன செய்கிறார்கள்னா, கர்த்தருக்கு விரோதமாய் கர்த்தர் சொன்ன காரியங்களை அவர் செய்யாமல்
அவர் மாறுபாடாக இருக்கிறார். அதனால என்ன செய்கிறாரு, சவுல் இடத்துல இருக்கிறதான அபிஷேகத்தை ஆவியை கர்த்தர் எடுத்து போடுகிறார். அப்போ யார் மூலமாட்டு கர்த்தர் சவுலுக்கு அபிஷேகம் கொடுத்துறாரோ அவர் மூலமாக அந்த அபிஷேகத்தை அவர்கிட்ட நேரடியாக சொல்கிறார். அப்போ என்ன செய்கிறாருன்னா, அந்த ஆவியை என்ன செய்கிறார், மறுபடியும் எளிமைய பென்யமீன் இஸ்ரவேல் கோத்திரத்தில் சிறிய கோத்திரமான பென்யமீன் கோத்திரத்தில் உருவான ஈசாயின் மகனாகிய தாவீதை கர்த்தர் தெரிந்து கொள்கிறார். அப்போ சவுலை பார்த்து கர்த்தர் சொன்ன வார்த்தையை அவன் கேட்காததுனால என்ன செய்கிறாரு, அபிஷேகம் பண்ணப்பட்டாலும் ஊழியக்காரனாக இருந்தாலும் தீர்க்கதரிசியான என்ன செய்வார், கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகும்போது கர்த்தர் அவரிடத்துலேருந்து ஆசீர்வாதத்தை எடுத்து போடுகிறார். சரிதானா? அப்போ என்ன செய்யணும், தாவீதின் இடத்துல மறுபடியும் கர்த்தர் ஆசீர்வாதத்தை அபிஷேகம் பண்ணுகிறார். அதில் பாருங்கள், உன் பிராணனை 4வது வசனம், உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினால் முடிசூட்டுவார். உனக்கு பிராணனை அழிவு வருது. என்னென்னா, சவுல் தாவீதை கொல்லதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணுகிறாரு. அப்போ எல்லா விஷயத்திலும் கர்த்தருக்கு அவன் என்ன செய்கிறான், உண்மை உத்தமாக இருந்து கர்த்தருடைய வழியை விட்டு விலகாமல் இருக்கிறார். அதனால கர்த்தர் என்ன செய்கிறார்னா, அவருடைய எல்லா அழிவுக்கும் கிருபையினாலே அவரை ரசிக்கிறார். நன்மையை உன் வாய்களால் திருப்தியாக்குகிறார். கழுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. அதனால் கர்த்தருடைய வழியை விட்டு நாம் என்ன செய்யணும்னா, கர்த்தருடைய வழியை விட்டு கர்த்தர் நம்மளுக்கு என்ன செய்தாரோ அதன்படியே நம்ம நடக்கணும். பார்த்துக்காங்க. அப்போ தான் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்மளுக்கு என்னைக்கு இருக்கும், அவருடைய அபிஷேகம் நம்மளுக்கு என்னைக்கு இருக்கும், நம்மளை விட்டு விலகாமல் நம்ம பாதுகாத்துக்கணும். 7வது வசனத்தில் பாருங்கள், அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்தருக்கும் தெரிய பண்ணுகிறார். அப்போ என்ன செய்கிறாருன்னா, மோசேக்கு கர்த்தர் எப்படி வழி வழியாயிட்டு கொண்டு வர இஸ்ரவேல் மக்களுக்கு வழி வழியாய் கொண்டு வருகிறாரோ அதே மாதிரி தான் அடுத்தது என்ன, ஏலி மூலமாட்டு சாமுவேல் மூலமாட்டு அடுத்தது என்னது, கர்த்தர் இஸ்ரவேல் மக்களை ஒவ்வொருவராக பாதுகாத்து கொண்டு வருகிறார். 10வது வசனத்துக்கு பாருங்க, அவர் தம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். கர்த்தர் என்ன, தாவீது என்னதான் இருந்தாலும் தாவீது என்ன பண்ணினா ஒரு சில பாவங்களில் ஈடுபடுகிறார். அந்த வசனத்தை வாசிக்கும்போது, அந்த அதிகாரத்தை நம்ம ஃபுல்லாக வாசிக்கும்போது நம்மளுக்கு தெரியும் என்ன செய்கிறார். தாவீது என்ன செய்கிறாரு, அந்த உரியான்னு சொல்லிட்டு ஒரு சேவகனை என்ன செய்கிறாரு, படைஸ்தலத்தில் இருக்கும்போது அவனை படைஸ்தலத்தில் முன்னாடி விட்டு அவனை கொல்லுகிறார். அப்போ அது ஒரு பாவம் அவனுக்கு சேருக்கு, அப்படி தானே? அதனால ஆனாலும் என்ன செய்கிறாரு, கர்த்தர் மறுபடியும் ஒரு தீர்க்கதரிசி சாமுவேலுக்கு பிறகு என்ன செய்கிறாரு, மறுபடியும் நாத்தான்கிற ஒரு தீர்க்கதரிசியை உண்டு பண்ணுகிறார். பார்த்துக்காங்க, கர்த்தர் நம்மளுக்காக என்ன செய்வார், ஒவ்வொரு ஆள் இல்லைன்னா இன்னொரு ஆளை நம்மளுக்காக கர்த்தர் கண்டிப்பாக நம்ம தெரிந்து கொள்வார். நாத்தான் மூலமாக சொல்லும்போது கர்த்தர் என்ன, அவனிடத்து கர்த்தர் தாவீது நாத்தான் இடத்துல மன்னிப்பு கேட்கிறார். நான் செய்த பாவம் கர்த்தாவை என்ன மன்னிங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு நாத்தான் கிட்ட சொல்லுகிறார். அதனால தான் கர்த்தர் என்னது 12வது வசனத்தில் பாருங்கள், அவன் செய்த பாவத்தை பெருசாக இருந்தாலும் மேற்குக்கும் கிழக்கும் எவ்வளவு தூரமாக இருந்தாலும் கர்த்தர் இடத்துல நம்ம மன்னிப்பு கேட்டு அவருடைய காலில் நம்ம விழும்போது நம்முடைய பாவங்களே அவர் என்ன செய்வார், கண்டிப்பாக நம்மகிட்ட இருந்து மாட்டி போடுவார். சரிங்களா? 17வது வசனம், கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவருடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய் என்றைக்கும் இருக்கிறது. எல்லா இதுக்கு பிறகு நம்மளை தாவீதுக்கு பிறகு என்ன செய்கிறார், அவருடைய வம்ச வரலாறுபடி சாலமோனை கர்த்தர் என்ன செய்கிறாரு, அவருடைய பிள்ளைக்கு அந்த ஆசீர்வாதத்தை கண்டிப்பாக அவர் கொடுக்கிறார். அதனால 20வது வசனத்தில் பாருங்கள், கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகிய அவருடைய தூதர்களே அவரை ஸ்தோத்தரியுங்கள். நம்ம கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு நம்ம என்ன செய்யணும், அவருடைய வழியை விட்டு விலகாமல் இருக்கணும். அப்போ என்ன செய்யணும், நம்முடைய ஆத்மா எப்பொழுதும் என்ன செய்யும், கர்த்தரை ஸ்தோத்தரிக்கணும். நம்முடைய முழு இருதயத்தோடு கர்த்தரை ஸ்தோத்தரிக்கணும். முழு இருதயத்தோடு கர்த்தரை ஸ்தோத்தரிக்கும் போது முழு இருதயத்தோடு கர்த்தரை ஸ்தோத்திக்கும் போது அவருடைய கிருபை அவருடைய அபிஷேகம் நம்ம மேல் தாவீதுக்கு எப்படி இருந்ததோ அதே மாதிரி நம்ம மேலும் நம்முடைய பிள்ளைகள் மேலும் கர்த்தர் என்னது செய்வார், என்றைக்கு நம்மளோட கூட இருந்து நம்மளை அரசாளுவார் என்பதை இந்த தாவீதின் மூலம் கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தேங்க்யூ பிரதர் பிரபு. கர்த்தர் மகனை எடுத்து உபயோகப்படுத்துவாராக. அடுத்த துதி ஆராதனையை கடந்து செல்வோம். சகோதரர் சுந்தராட்சி அவர்கள் துதி ஆராதனை நமக்கு நடத்துவார்கள். Hallelujah. Hallelujah.
கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தர் நல்லவர் என்பதை நான் ருசித்து பார்க்க வேண்டும். கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்க மனுஷன் விதமாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பான். நாம் இந்த வருஷத்திலே 7 மாதங்களை கடந்து 8வது மாதத்துக்குள்ளே 1ஆம் தேதி என்று நாம் ஆலயத்துக்குள் வந்து கர்த்தரையே நாம் சாய்ந்திருக்க வந்திருக்கிறோம். 7 மாதம் கர்த்தர் நம்மை அபிஷேகமாய் அதிசயமாய் வழி நடத்தினார். எத்தனையோ பிரச்சனைகள் கஷ்டங்கள் மத்தியிலும் கர்த்தர் நம்மை போக்கிலும் வார்த்தையிலும் நம்மை பாதுகாத்தார். நம்முடைய கஷ்டங்கள் மத்தியிலும் கூட தேவன் நம்மோடு இருக்கிறார். எங்கு சென்றாலும் அவருடைய தூதர்கள் வைத்து நம்மை பாதுகாத்துகிறார். 7 மாதங்கள் கடந்து போய்விட்டன. எந்த ஒரு நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனையும் வராதபடி எத்தனையோ கஷ்டங்கள் வந்தாலும் ஆனால் கர்த்தர் இம்மட்டும் நம்மை வழி நடத்துகிறார். இந்த மாதத்திலும் கர்த்தர் நம்மை உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடும்போது அவர் நம்முடன் கூட இருக்கிறார், நம்முடைய சௌகரியமாக இருக்கிறார். என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு செய்வேன், ஆபத்தில் நானே உன்னோடு இருந்து உன்னை தப்புவேன்னு சொல்லியிருக்கிறார். 7 மாதங்களில் நம்ம கர்த்தர் அபிஷேகமாய் வழி நடத்தினார். அவருடைய கிருபை எப்பொழுது நம்மளோடு கூட இருந்தது. அவருடைய கிருபை எப்பொழுது நம்மை சூழ்ந்து கொண்டது. நம்முடைய குடும்பத்திலும் நம்முடைய வீட்டிலும் அவருடைய வழி நடத்துதல், அவருடைய ஆலோசனை, அவருடைய கிருபை எப்பொழுது நம்மோடு இருந்தது. அவர் ஆலோசனை கர்த்தர். அவர் நித்திய பிதா, சமாதான பிரபு. நம்ம குடும்பத்துக்கு சமாதானத்தை கொடுக்கிறார். என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன்னு சொன்ன தேவன். அப்படிப்பட்ட நல்ல தேவனை நாம் ஆராதனைக்கு வந்திருக்கிறோம். ஆராதனையில் அவருடைய கிருபை, அவருடைய பிரசன்னம், அவர் நம்மோடு கூட இருக்கிறார். உலாவுகிற தேவனாக இருக்கிறார். உன்னை அதிசயம் காண பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிறார். அவர் அதிசயமானவர். அவரை நீங்கள் நோக்கி கூப்பிடும்போது, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு அருள் செய்வேன் சொல்லியிருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் ஆலயத்துக்கு வந்து பரிசுத்த அலங்காரத்துடனே அவரை தொழுது கொள்ளும் பொழுது உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அவர் நல்ல மெய்ப்பனாக நம்மோடு இருக்கிறார். 100 ஆடுகளில் ஒரு ஆடு காணாமல் போன உடனே அந்த 99 ஆட்டையும் விட்டுட்டு ஒரு ஆட்டுக்காக அவர் அலைந்து அதை கண்டுபிடித்து ஒரு சந்தோஷமாய் அவர் சொன்னாராம், நான் 100 ஆட்டையும் சேர்த்து விட்டேன் என்று. அப்படிப்பட்ட நல்ல தேவன் நம்மையும் அவர் ஆலயத்துக்குள்ளே ஒரு ஆத்மாவோ சிதறாதபடி நம்மை அவர் பாதுகாத்து வருகிறார். எத்தனையோ கஷ்டங்கள் மத்தியிலும் வேலை ஸ்தலத்திலும் வியாதிகளும் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஒரு ஸ்திரீயானவள், அவளுக்கு நோய் இருந்துதான் பல வருஷமாக. இயேசு அந்த வீதியில் நடந்து செல்லும் பொழுது அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் நான் சுகமாவேன் என்ற ஒரு விசுவாசம் அவளுக்குள் இருந்ததாம். அந்த விசுவாசம் என்னென்றால், இயேசுவை நான் காண வேண்டும், இயேசுவை நான் எப்படியாவது அவரை தொட வேண்டும் என்று. ஆனால் முடியலை. இந்த கூட்டத்தில் அவருடைய வஸ்திரத்தை தொட்ட உடனே அவருக்குள் அபிஷேகம் இறங்கிச்சான். அருமையான தேவ ஜனமே, அந்த ஸ்திரீக்கு இருந்த அந்த விசுவாசம் நீங்களும் கர்த்தரை நான் எப்படியாவது அவருடைய வஸ்திரத்தை நான் தொட மாட்டோமா என்று நீங்கள் நோக்கி பாருங்கள். அனுதினமும் கர்த்தரையே நீங்கள் சார்ந்து இருக்க வேண்டும். ஜெபத்திலே நீங்கள் எவைகளை கேட்பீர்களோ அவை பெற்றுக்கொள்ளுங்க. என் நாமத்தினாலே இவைகளை கேட்ப அவை தருவேன்னு சொல்லியிருக்கார். உன் வீட்டோரங்களில் கனித்தரும் திராட்சை கடியை போல கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். உங்கள் தேவைகளை எல்லாம் சந்திக்கிறார். கலங்காதே, திகையாதே, கர்த்தராகிய நான் பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொன்ன தேவன். நாம் கலங்க வேண்டாம், தயங்க வேண்டாம். கர்த்தரையே நாம் நோக்கி பார்ப்போம். அவர் என் ரட்சிப்பின் தேவன். அவர் என்னை இன்னும் பாதுகாக்கிற தேவன். இனிமேலும் நடத்துவார் என்று நீங்கள் விசுவாசியுங்கள். அன்று பெந்தேகோஸ்தே நாளில் இறங்கினாவே அதே அபிஷேகத்தை இப்பொழுது இறங்குவதாக ஒவ்வொருவரும் இந்த மாதத்தில் 1ஆம் தேதி என்று 8 ஆகஸ்டிலே நீங்கள் உங்கள் வாய்களை திறந்து சற்று ஒரு நிமிடமாவது கர்த்தருக்கென்று நீங்கள் உங்களுடைய வாயில் திறந்து நீங்கள் ஜெபிங்கள். ஜெபிக்க கர்த்தர் இந்த நாளில் உங்களை நிரப்புவார்.
உங்கள் ஜெபம் கர்த்தர் தான் அவர் காண்கிறார். வானத்தில் பல கனிகளை திறந்து இடம் கொள்ளாத மட்டும் உங்களை நிரப்புவாராம். அவரை நோக்கி கூப்பிடுங்கள். கர்த்தாவே, நீங்க நல்லவர், நீர் வல்லவர், நீ வாக்கு மாறாத தேவன், எங்கள் குறைகள் எல்லாம் நிறைவாக்கி தருகிற தேவன். உண்மை இல்லாமல் வேற யாரையும் நாங்கள் தேட மாட்டோம். அப்பா, நீங்கள் தான் எங்கள் தேவன், நீங்கள் எங்கள் சகாயர், நீங்கள் எங்கள் தேவன், எங்கள் அப்பா பிதாவை என்று உண்மை கூப்பிடத்தக்க மேலான கிருபைக்கு நன்றி அப்பா. நாங்கள் உண்மையே சார்ந்து இருக்கிறோம். நீர் இல்லாமல் வேறு யாரும் இல்லை அப்பா. மனிதரை நம்புவதை பார்க்கிறோம். கர்த்தர் மேல் பற்றலாயிருங்கள். அவர் உங்கள் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். உங்கள் சுக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அவரை நோக்கி கூப்பிடுங்கள். உங்களுக்கு என்ன தேவையோ, குடும்பத்தில் பிரச்சனைகள், மகளுக்கு திருமணம் ஆகவில்லையே, மகனுக்கு திருமணம் ஆகவில்லை என்று நீங்கள் சிந்திக்க வேண்டாம். கர்த்தர் மேல் வைத்து விடுங்கள். எல்லாம் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். எல்லாமே அவர் மேல் நீங்கள் வைத்து விடுங்கள். இந்த மாதத்தில் கொடுக்கப்பட்ட வாக்கு தத்துவத்தை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். வாக்கு தத்துவத்தை அனுதினமும் அதை நீங்கள் படித்து பாருங்கள். அதை நீங்கள் விசுவாசியுங்கள். விசுவாசித்தால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசித்தால் நீதிமான் பிழைப்பான். நீங்கள் விசுவாசியுங்கள். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். சிங்க குட்டிகள் பட்னியா இருக்கும் போது கூட கர்த்தரை தேடிச்சான். மனுஷர் நாம் அவரை தேடும் போது ஒரு குறைவும் வராது, நிறைவாக்கி தருகிறவராக இருக்கிறார். உன்னை நான் பேர் சொல்லி அழைத்திருக்கிறேன் சொல்லியிருக்கிறார். அப்படிப்பட்ட நல்ல தேவனை நாம் எப்படி துதிக்க வேண்டும்? பாடல் மூலமாகவும் ஜெபத்தின் மூலமாகவும் கர்த்தரை நாம் தேட வேண்டுமாம். உன்னை அதிசயம் காண செய்வேன் சொல்லியிருக்கிறார். உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவாய் என்று வாக்களித்தார் தேவன், என்று நிறைவேற்ற வந்துவிட்டார். என்று வாக்களித்தார் தேவன், என்று நிறைவேற்ற வந்துவிட்டார். உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவாய். வழி திறக்கும், அதிசயம் நடந்திடுமே. செங்கடலும் பிளந்தே வழி விடுமே. வழி திற
அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவாய். வழி நடத்தும் அதிசயம் நடந்திடுமே, காரிருளில் பேரொளி வீசிடுமே. வழி நடத்தும் அதிசயம் நடந்திடுமே, காரிருளில் பேரொளி வீசிடுமே. வனத்திரமே வழியாய் வந்தாலும் வல்லவரே கரமே நடத்திடுவே. வனத்திரமே வழியாய் வந்தாலும் வல்லவரின் கரமே நடத்திடுமே. உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவாய். இன்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். இன்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவாய். ஆமா, அருமையான தேவ ஜனமே, உன் குறைகள் எல்லாம் நிறைவாக்கி தருகிற தேவனாக இருக்கிறார். ஆமே, பாருங்க, குறைவைகள் எல்லாம் நிறைவாக்கும் அதிசயமே. பாருங்க, குறைகள் எல்லாம் நிறைவாக்கும் அதிசயமே, இறை மகனா இயேசுவை நடத்திடுமே. குறைகள் எல்லாம் நிறைவாக்கும் அதிசயமே, இறை மகனா இயேசுவை நடத்திடுமே. பாதையெல்லாம் மறைந்தே போகுமே, பாதையெல்லாம் நீயாய் பொழிந்திடுமே. உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவாய். ஆமென், ஹல்லேலூயா. நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன், ஆசீர்வதிப்பேன் சொல்லியிருக்கார் தேவன். ஆமென். உங்களுக்கு அவர் எப்படி உங்களை அவர் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்காரு. ஏனென்றால் நாம் அவருடைய பிள்ளைகள் எப்படி என்ன பாருங்க, மனிதர்களை நாம் நம்ப வேண்டாமாம். சங்கீதக்காரன் 146:3 சொல்லுது, தானியேலே பாருங்கள், அவன் அந்நிய தேசத்தில் இருந்த போதிலும் கர்த்தரை மறக்கவில்லையாம். ஒரு நாளில் 3 வேளை ஜெபம் பண்ணினானாம். அப்படிப்பட்ட தேவனை நாம் எப்படி 3 வேளை, நாம் 5 வேளையும் பண்ணலாம், ஒரு நேரத்தில் பண்ணாலும் கர்த்தரை ஊக்கமாய் உங்கள் மனசில் எப்படி இருக்க வேண்டுமா, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ற ஒரு விசுவாசத்திலே நீங்கள் தரித்திருங்கள். எப்படி விசுவாசம் நமக்குள்ள வேண்டுமா, உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்குது. யாருக்காக? நம்முடைய ஆபிரகாமை சொல்லுகிறார். அவனுக்கு ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தைக்கு நம்பிக்கையோடு விசுவாசித்தானாம். அவன் கொஞ்சம் கூட சந்தேகப்படவில்லை. ஏன்னா 100 வயது ஆகிவிட்டது, இனிமேல் எனக்கு எப்படி குழந்தை பிறக்குமோ என்று அவன் நினைக்கவில்லையாம். சாராலும் அதுபோல் 75 வயசு ஆகிவிட்டதே, அவள் மலடி என்று அவள் நினைக்கவில்லையாம். கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தின்படி வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்களை எண்ணி பார்க்க முடியுமா? கடல் மணலை நாம் அள்ளி அளக்க முடியுமா? அதுபோல் உன் சந்ததியை உனக்கு
கொடுப்பேன்னு சொன்னாராம். விசுவாசம், உங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் வேணும். எனக்கு இத்தனை வயசு ஆகிவிட்டது, கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் ஆகிட்டதே, குழந்தையிலே வேண்டாம். கர்த்தர் இடத்துல ஒப்பு கொடுங்கள். அவரிடத்தில் நீங்கள் அர்ப்பணிக்கும் பொழுது, அர்ப்பணித்தேன் என்னை முற்றிலுமா அற்புதநாதம் கரத்தில் அனைத்தும் உமக்கே சொந்தமென்று செய்தே, அனைத்தும் உமக்கே சொந்தமென்று அன்பரே என்னையே தத்தம் செய்தே, அனைத்தும் கிறிஸ்துவுக்கே எந்த அனைத்தும் அர்ப்பணமே, அனைத்தும் கிறிஸ்துவுக்கே எந்த அனைத்தும் அர்ப்பணமே, என் முழு தன்மைகள் ஆகல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே, என் முழு தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே, சிறந்திட முற்றும் தந்தே, யாவும் சிறந்திட முற்றும் தந்தே, அனைத்தும் கிறிஸ்துவுக்கே எந்த அனைத்தும் அர்ப்பணமே, அனைத்தும் கிறிஸ்துவுக்கே எந்த அனைத்தும் அர்ப்பணித்தே, என் முழு தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே, என் முழு தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே, அலைந்தேனே என்னை தடுத்தீர தாரும் இல்லை, சிலுவை அன்பை சந்தித்தேனே, நோருங்கி விழுந்தேனே உம் பாதத்தில், அன்பை சந்தித்தேனே, நோருங்கி விழுந்தேனே உம் பாதத்தில், அனைத்தும் கிறிஸ்துவுக்கே எந்த அனைத்தும் அர்ப்பணமே, அனைத்தும் கிறிஸ்துவுக்கே எந்த அனைத்தும் அர்ப்பணமே, என் முழு தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே, என் முழு தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே, யாவும் அடங்கின கிரகங்கள் ஆள்பவரே, என்னையும் ஆண்டிட நீரே வல்லோ, கிரகங்கள் ஆள்பவரே, என்னையும் ஆண்டிட நீரே வல்லோ, அனைத்தும் கிறிஸ்துவுக்கே எந்த அனைத்தும் அர்ப்பணமே, அனைத்தும் கிறிஸ்துவுக்கே எந்த அனைத்தும் அர்ப்பணமே, என் முழு தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே, என் முழு தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. நம்முடைய தேவன் அவர் நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நமக்கு தேவைகளை எல்லாம் அவர் முன்கூட்டியே அறிந்திருக்கிறார்.
அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. ஏன்னா அவர் நமக்காக இந்த உலகத்தில் மனுஷனாக பிறந்து வந்தார். யாருக்காக வந்தார்? நமக்காக வந்தார். சிலுவை பாடுகளை சுமந்தார். சிலுவையிலே பட்ட பாடுகளை எனக்காகவும் உங்களுக்காகவும். எதற்காக ரத்தம் சிந்தினார்? என் பிள்ளைகள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாதபடி. நாம் இன்றைக்கு ஆலயத்தில் வந்து ஒன்று நின்று நாம் ஜெபிக்கிறோம், நாம் பாடுகிறோம் என்றால் கர்த்தர் நம்ம முன்ன குறித்து வைத்திருக்கிறார். அவர் முன் குறித்து வைத்த தேவன் உங்களுக்காகவும் எனக்காகவும் சிலுவை கல்வாரி சிலுவையிலே ரத்தம் சிந்தி ஆனாலும் சொன்னார், பிதாவே இவர்களை மன்னியும், இவர்கள் செய்வது என்னென்று அறியாதிருக்கிறார் என்று. ஏனென்றால் நாம் என்ன செய்கிறோம்? கண் இருந்தும் குருடனாக இருக்கிறோம், காது இருந்தும் செவிடராக இருக்கிறோம். ஆனால் அப்படி இருந்தும் கர்த்தரை நாம் ஒருபோதும் விசுவாசிக்கொள்ள முறுமுறுத்தார்களாம். தேவன் மோசே அந்த பாருங்க, அவர்களை வனாந்தரத்தில் கொண்டு வந்து நிற்கும்போது சாப்பாடு இல்லை என்று முறுமுறுத்தார்களாம். ஆனால் அந்த நேரத்தில் பாருங்க, தேவன் அவர்களுக்கு காடையை அனுப்பி அவர்களுக்கு போஷிக்க செய்தாராம். அப்படிப்பட்ட நல்ல தேவன் அவர்களுக்கு 400 வருஷங்கள் அவர்கள் கால்களிலே அவர் நடந்து சென்றாலும் பாதம் ஒன்றும் ஆகவில்லையாம். அவர்கள் மேகஸ்தம்பம், அவர்களுக்கு ராத்திரியிலே மேகஸ்தம்பத்தை விரித்தார்களாம். மேகஸ்தம்பம் மேலிருந்து அவர்களை பாதுகாத்ததாம். யாருக்குங்க கொடுப்பார்கள்? தேவன் அவர்களை எவ்வளவோ செய்தோம் முறுமுறுத்தார்களாம். ஆனாலும் தேவன் நம்மை எப்படி வழி நடத்துகிறார்? மகனே மகளே, இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன், எல்லையில்லாத நன்மைகளை நிரப்பேன் சொல்கிறார். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், எல்லையில்லா நன்மைகளால் நிரப்பிடுவேன். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், எல்லையில்லா நன்மைகளால் நிரப்பிடுவேன். போகும் இடமெல்லாம் ஆறுதலாய் நான் இருப்பேன், போகும் இடமெல்லாம் ஆறுதலாய் நான் இருப்பேன். சொன்னதை செய்திடுவேன், கைவிடவே மாட்டேன். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், எல்லையில்லா நன்மைகளால் நிரப்பிடுவேன். பாருங்க, நீங்கள் போகும் இடமெல்லாம் உங்களை அவர் ஆசீர்வதிக்கிறார். நாம் காரில் செல்லும் போது, வாகனம் ஓட்டும் போதும் நீங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். அவர் உங்களை வேடனுடைய கண்ணிற்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிக்கிற தேவன். நீங்கள் வாகனத்தில் போகும்போது கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். இடது புறத்திலும் வலது புறத்திலும் முன்பும் பின்பும் தேவன் தூதர்களை வைத்து பாதுகாக்கிறார். அவர் அப்படிப்பட்ட நல்ல தேவன்க. அவரை நாம் ஒருபோதும் மறக்கக்கூடாதாம். ஏன்னா சிங்காசனத்தில் விட்டிருக்கிறவர், சிங்காசனம் விட்டிருக்கிறவர் எப்படி இருக்குவாரா? நம்மை நோக்கி பார்க்கிறார். இந்த நேரத்திலும் கூட என் பிள்ளைகளை என்னை நோக்கி கூப்பிடுறார்கள், நான் அவர்களுக்கு மறு உத்தரவு அருள் செய்வேன் சொல்லியிருக்கிறார். நீங்கள் நோக்கி கூப்பிடுங்கள், உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். அவரை நோக்கி கூப்பிட்ட பிள்ளைகள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதில்லை. நீங்கள் வெட்கப்படவே மாட்டீர்கள். என்ன தேவையோ அதை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். தடைகள் வரும், சோதனைகள் வரும், தாமதமாகும். ஆனால் செய்யும் அளவு அவர் உங்களை, அவர் நினைத்ததை ஒரு நாளும் உங்களுக்கு தடைப்படாதுங்க. அவர் நினைத்தா உங்கள் காரியம், நீங்கள் நினைக்கிற காரியம் ஒருபோதும் தடைப்படாது. விசுவாசித்தாலே நீங்கள் ஜெபிப்பீர்கள். விசுவாசியுங்கள், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். நீங்கள் விசுவாசிங்கள். அன்று ஆபிரகாமை அழைத்து ஆசீர்வதித்த தேவன் உங்களையும் ஆசீர்வதிப்பார். யாக்கோபின் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். எலியாவின் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராம். அவர் உங்களை திக்கற்ற விடுவேன், நான் போவேன், ஆனாலும் சதாகாலம் உங்களோடு இருப்பேன்னு சொல்லியிருக்க தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி கர்த்தாவே, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நன்றி கர்த்தாவே. சர்வலோகாதீப நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகரே நமஸ்காரம், சகலமும் படைத்த தயவர பிதாவே நமஸ்காரம். உயிர்வான்
ஆதாரா நமஸ்காரம், ஜகத்தின் ஜகனே நமஸ்காரம், தரணியின் மானிடர் உயிரடைந்தோக கருவினில் மாண்டோய் நமஸ்காரம், தரைகட உயிரடைந்தோக கருவினில் மாண்டோய் நமஸ்காரம், தமிழோனே நமஸ்காரம், மூன்றில் ஒன்றோனே நமஸ்காரம், கர்த்தாதி கர்த்தா கருணா சமுத்திர நித்ய திரியேகா நமஸ்காரம், கர்த்தாதி கர்த்தா கருணா சமுத்திர நித்ய திரியேகா நமஸ்காரம், சர்வலோகாதிப நமஸ்காரம், சர்வசிருஷ்டி கணே நமஸ்காரம், தரைகடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயபரவிதாவே நமஸ்காரம், தரைகடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயபரவிதாவே நமஸ்காரம், பரிசுத்த ஆவி நமஸ்காரம், பரம சர்க்குருவே நமஸ்காரம், அருவியாய் அடியாரகத்தினில் வசிக்கும் அரிய சித்தேசர நமஸ்காரம், லோகாபிப நமஸ்காரம், சர்வசிருஷ்டிகணே நமஸ்காரம், சர்கடல் உயிர்வான் தரைகடல் உயிர்வான் சகலமும் படைத்த ஜயபரபிதாவே நமஸ்காரம். ஆமென். தரைகடல் உயிர்வார் சகலமும் படைத்தவர் அவரே. அவரால் கூடாது ஒன்றும் இல்லை. அவர் எல்லாத்தையும் படைத்தாராம். மனுஷனே அவருடைய சாயலாக படைத்து அவருடைய சுபாசத்தை கொடுத்து நாம் அவரை தொழுது கொள்வதற்காகவே நம்மை படைத்தாராம். ஆனால் மனிதனோ அதை தவறிவிட்டான். அவரை தொழுது கொள்ள வேண்டிய பொற்சிலையை உண்டாக்கின அந்த ராஜாவின் பெயரை கேட்டு நான் படைத்திருக்கின்ற சிலையை நீங்கள் வணங்கு என்று சொன்னாராம். ஆனால் பாருங்கள், எலியா என்ன அவனுடைய விசுவாசம், அவனுடைய விசுவாசத்தை அவன் விலகவில்லை. என் தேவன் என்னை ரட்சிப்பார், நான் உன்னுடைய நீர் படைத்த அந்த பொற்சிலை நான் வணங்க மாட்டேன் என்று சொன்னானா. மகிமையின் தேவனாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே, மகிமையின் தேவனாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே, வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே, வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே, மகிமையின் தேவனாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே, மகிமையின் தேவனாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே, அமர்மையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே, வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே,
மகிமையின் தேவனாக இறங்கி வந்தீரே. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. ஆமென், ஆமென். மகிமையின் தேவன் இந்த கூடாரத்தில் இப்போது இறங்கி வந்திருக்கிறார். விசுவாசியுங்கள். ஒவ்வொருவரும் வாய்களை திறந்து வாரும் ஐயா போதகரே, நீங்க வந்திருக்கின்ற நேரத்தில் அப்பா எங்களை ஒவ்வொருவரையும் அப்பா பரிசுத்தத்தோடு எங்களை நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம். நீங்க உம்மை நோக்கி கூப்பிடும் போது அப்பா நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. எங்கள் நோய்களை எல்லாம் சுகமாக்குங்க. ஹல்லேலூயா. எங்களுக்கு திராணி இருக்கும் பொழுது அப்பா நாங்கள் உண்மையே நோக்கி தொழுகிறோம் அப்பா. உண்மை தொழும் பொழுது அப்பா எங்களுக்கு உற்சாகத்தின் ஆவியை கொடுத்ததுக்காக நன்றி அப்பா. நீர் மகிமையின் தேவன் அப்பா. இந்த கூடாரத்தில் இறங்கி வந்ததுக்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த கூடாரத்தில் வந்து நீங்க இறங்கி வந்ததுக்காக உமக்கு நன்றி. நன்றி கர்த்தாவே, ஸ்தோத்திரமா. ஹல்லேலூயா, 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 ஆமென். வானம் பூமி ஒழிந்து போனாலும் உம் வார்த்தை என்றும் மாறாதே. இவ்வார்த்தை அறிந்து மறைந்து போ. விசுவாசி என்றென்றும் பிழைப்பா. வானம் பூமி ஒழிந்து போனாலும் உம் வார்த்தை என்றும் மாறாதே. இவ்வார்த்தை அழிந்து மறைந்து போ. விசுவாசி என்றென்றும் நிலைப்பா. ஹல்லேலூயா, 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 ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தை நாம் பிரதாபம் பண்ணினோம். கர்த்தரை துதித்தோம். கர்த்தருடைய கிருபை உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் சதா காலமும் தங்கி இருப்பதாக. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தந்த நாளில் உங்கள் ஒவ்வொருவரையும் உங்கள் பிரச்சனத்தை உங்களை அவர் அறிந்திருக்கிறார். உங்களுடைய கிருபை அவர் அறிந்திருக்கிறார். உங்களை அவர் சோதனை கொடுப்பதாதபடி தீமை என்று ரட்சித்துக் கொள்வார், பாதுகாப்பார். உங்களுக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுக்கிற தேவன். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான துதி ஆராதனை கொடுத்த அருமையான சகோதரருக்காய் நன்றி செலுத்துகிறேன். அருமையான சிறுமகள் கீபோர்டு நல்லா வாசித்து கொண்டிருக்கிறாள். நீங்கள் வேணால் பார்த்துருக்கலாம். அவள் திணறின மாதிரி இருந்து அவள் திணறலை. பாட்டு அனுப்புனவங்க கரெக்டாக அனுப்பலை. அவங்க அனுப்பின பாட்டு வேறு, இங்கே எடுத்த பாட்டு வேறு. அதுதான் நான் சொல்கிறது. எப்போவுமே அவளுக்கு ப்ராக்டிஸ் பண்ணக்கும் டைம் கொடுக்கணும். அது வந்து ஒர்ஷிப் எடுக்கிறவங்க அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. அவள் சின்ன பிள்ளை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு. ஏன்னா வந்து பார்க்கும்போது ஆடியன்ஸுக்குள்ளுக்கு வரும்போது அவள் ஏதோ திணற மாதிரி தெரியும். அது அல்ல. அந்த கொடுத்த பாட்டு ஒர்ஷிப்புக்கு வந்த பாட்டு எதுவுமே கிடையாதுன்னு டிஸ்பிளே வரும்போதே உங்களுக்கு தெரியும். அருமையான சிறுமகளை தேவனிடம் எடுத்து உபயோகப்படுத்துவாராக. ஹல்லேலூயா.
இந்த நாளிலும் செய்திக்காக சகோதரன் விமல் பாண்டி அவர்களை ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். அதற்கு ஒரு நிமிடத்துக்கு முன்பதாக நான் ஒரு சிறு காரியத்தை நான் சொல்லிவிட்டு அதற்கு அடுத்ததாக அவர்கள் ஜெபிக்கலாம். இன்றைய நாளிலும் இந்த இடத்திலே நாம் இது என்ன இதாக இருக்குது இந்த இடம். இன்னைக்கு நாள் என்ன நாள்? 1ஆம் தேதி சம்பளம் வந்திருக்கும், அவ்வளோதானே? அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அரசு ஊழியர்களுக்கு 27ஆம் தேதியே வந்திருக்கும். நேசிலன் சிரிக்கிறாரு, சம்பளம் வாங்கிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு இன்றைக்கி தான் சர்ச்சுக்கு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நற்கருணை ஆராதனை. அநேக நாட்கள் சில காரியங்கள் பேசணும்னு நினச்சேன், அதற்கான சந்தர்ப்பம் இப்பொழுதுதான் வாய்த்து. நிறைய பேர் நற்கருணையிலே பங்கு பெறாமல் நீங்கள் சென்று கொண்டு இருக்கிறீர்கள். நற்கருணை எடுத்துட்டு, நான் எடுக்காதவங்களை பற்றி சொல்லலை, எடுத்துட்டு இடையில் நிறுத்தியவர்களுக்காக நான் சொல்லுகிறேன். இந்த நற்கருணையானது அவர் நமக்காய் பாவமாகி சாபமாகி சிலுவையிலே தொங்கி தன் ஜீவனை விட்டு அதன் மூலமாய் கிடைக்கிற ஆசீர்வாதம் தான் அந்த நற்கருணை. அப்படி தானே? வாழ்க்கைக்கு நமக்கு ஆசீர்வாதம் வேணும், எல்லாமே வேணும். சிலர் பேரில் உடன்பாடு இல்லை. இன்றைய தினத்திலே யாரும் உங்கள் கையில் கொடுக்க போகிறது கிடையாது. ட்ரெயில் வைத்துட்டு நிற்பாங்க, நீங்களே எடுத்துகிட்டு போகலாம். ஏன்னா சில பிரச்சனைகள் இருக்கிறது, அதனால் ட்ரெயில் இருக்கும், நீங்கள் தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம். ஏன்னா இதில் நான் தகுதி இல்லாதவன், நான் பாவி, இதெல்லாம் நான் விட்டுட்டு, இதை நான் தான் முதலே சொன்னேன். இப்போ மெசேஜ் டைமில் நீங்கள் உங்களை உணர்ந்து கொள்ளலாம், உங்களை தகுதிப்படுத்தி கொள்ளலாம். இல்லை யாரிடமாவது ஒப்புரவாக வேண்டும் என்று இருந்தால் நீங்கள் ஒப்புரவாகி கொள்ளலாம். ஆனால் அக்கார்டிங் டு பைபிள் இது கட்டாயம், மற்றவங்களுக்காக இல்லை. உங்களுடைய ஆசீர்வாதம் இதிலிருந்து தான் வந்து கொண்டு இருக்கிறது. நம்மளுடைய சந்ததி, நம்முடைய குடும்பம், நம்முடைய பிள்ளைகளுக்காய் நம்மளை ஒருவேளை பாவியாக இருந்தால் அவர் பாவத்தை பாராத சுத்தக்கண்ணர் அவர். நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள்லாம் ஒருமனப்படுத்த ஒப்புரவாகி வரணும். ஏன்னா நான் பாவம் செஞ்சிட்டேன், நான் இனி கொஞ்சம் சமயம் எடுத்துக்கிடுறேன்னு சொல்லிகிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், சாகது வர நம்ம எடுக்க போகிறதில்ல. அப்படி தானே? நமக்கு மனிதர்களாகிய நமக்கு சாக்கு போக்கு சொல்லுறதுக்கு அநேக ரீசன் உண்டு. அதனால் நீங்கள் யோசித்து பாருங்கள். யாரையும் கட்டாயப்படுத்தவில்லை, ஏதோ சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா நம்ம இதை நாள் கடத்திட்டே போயிருந்தால் கடத்திட்டே தான் போவோம். இன்னும் அடுத்த இது ஒவ்வொரு வாரமும் நம்ம எடுக்கக்கூடிய காரியம் அல்ல. அடுத்த மாதம் பார்க்கலான்னு அந்த ஒரு நாள் ஸ்கிப் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அடுத்த மாதம் போயிடும். இதனால் நம்மளுடைய ஆசீர்வாதம் தடைபடாமல் இருக்க வேண்டாம். அதற்காக நம்மை தகுதிப்படுத்தி கொள்வோம். உங்களுக்கு மனம் இருந்தால் உங்களை தகுதிப்படுத்தி கொள்ளுங்கள். அந்த நேரத்திலே நீங்களும் பங்கு பெறலாம். சகோதரர் ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். மைக் கருத்துக்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். உமது வார்த்தையானது ஆண்டவரை நாங்கள் கேட்டு அதன்படி நடக்கும் எங்களுக்கு கீழ்ப்படிதலும் தந்தருளும்படியாய் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். நாங்கள் வெறுமையாய் போகாதபடி எங்களை ஒவ்வொருத்தரையும் இது ஆசீர்வாதம் காத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிந்திப்பதற்கு ஆதாரமாய் மீகா 4ஆம் அதிகாரம் 10வது வசனம். மீகா 4ஆம் அதிகாரம். போதும் சிஸ்டர். சீயோன் குமாரத்தியே, பிரசவ ஸ்திரியை போல அம்பாயப்பட்டு வேதனைப்படு. ஹல்லேலூயா. அமைதியா இருக்கீங்கல்ல? வேதனைப்படு. ஏன் தெரியுமா? இதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொல்ல மறந்துட்டேன். தேவன் உங்களை விரும்பி தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. விரும்பி தெரிந்து கொண்டவங்களுக்கு என்ன இருக்கும்? வேதனைகள் உண்டு, பாடுகள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு, எல்லாமே உண்டு. அப்படியே சுகமாக இருக்க முடியாது. ஊட்டி கொடைக்கானல் போகணும்னா வண்டி வளைஞ்சு போய் தான் ஆகணும். அந்த கர்வ் எத்தனை பேர் போயிருக்கிறீங்க? நல்ல டிரைவர்ஸ்லாம் ஜாலியாக போவாங்க. இல்லை நம்ம சவுதியிலே நிறைய இடம் இருக்குது. விரும்பி தெரிந்து கொண்டது. இப்போ ஊட்டிக்கு போனால் நம்ம விரும்பி தானே தெரிந்து போவோம், அப்படி தானே? தேவன் உங்களை விரும்பி தெரிந்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
அதனால தான் அந்த பாடுகள், அதனால தான் அந்த வேதனைகள். ஏன்னா தேவன் உன்னை விரும்பி தெரிந்து கொண்டதுக்கான இந்த வலி, இந்த பிரசவ வேதனையான வலி வந்து எதுக்கு தெரியுமா? ஒன்று நன்மைக்கான வலி, இன்னொன்று அவருடைய மகிமை வெளிப்படுவதற்கான வழியாக இருக்கலாம். பிரியமானவர்களே, யோசித்து பாருங்க, தாவீதின் வேதனை. தாவீது வேதனைப்பட்டாரா இல்லையா? தாவீதின் வேதனை, தான் பலனற்று போகும் மட்டும் அவன் வேதனைப்பட்டான். ஏன் தெரியுமா? ஒன்றையும் குறையாமல் சகலத்தையும் அவன் திருப்பிக் கொள்வதற்கான அந்த வலி. உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு வேதனை இருக்கலாம், ஒரு வலி இருக்கலாம், நிறைய இருக்கலாம். வேதனை இல்லாத, நான் எப்பவுமே சொல்றது, வேதனை இல்லாத, பிரச்சனை இல்லாதவன் ஒருத்தனுமே கிடையாது உலகத்தில். ஏதாவது ஒரு வேதனை. பணம் இருந்தால் வந்து வேதனை எல்லாம் மாறிடும் யாராவது நினைக்கிறீங்களா? யோபுக்கு ஒரு வலி இருந்தது பிரியமானவர்களே, இருந்ததா இல்லையா? கலைஞ பிரசங்கத்தை தான் யோபு பற்றி பேசுனேன்னு நினைக்கிறேன். அனுபவித்தானா இல்லையா? அந்த வலி எதற்கொண்டான வலி? ரெட்டிப்பானது, ரெட்டிப்பான நன்மைகளை திருப்பி எடுத்துக்கொள்வதற்காக கொண்டு வரப்பட்ட வலி. அல்லேலூயா. யோசேப்புக்கும் ஒரு வலி இருந்தது. என்ன வலி தெரியுமா? அது வலி எதற்கான வலி என்று கேட்கிறேன். கொடுக்கப்பட்ட தரிசனம் நிறைவேறப்படுவதற்கான வலி. அதனால சொல்றேன், என்னடா 1ஆம் தேதி மாட்டி ஒரு பிரசவ ஸ்திரியை போல வேதனைப்படுறான்னு வலியை போட்டு சொல்லிட்டு இருக்கிறேன்னு யாரும் நினைக்காதீங்க. உங்களுடைய வலி ஒரு நன்மைக்கான வலியாய் காணப்படுகிறது பிரியமானவர்களே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய மகிமை வெளிப்படுவதற்கான வலியாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதற்கு அடுத்தது இன்னொருத்தருடைய வலி இருந்தது. யாரோட வலி? இயேசு கிறிஸ்துவனுடைய வலி. சிலுவையிலே யாருமே சகிக்க முடியாத ஒரு வலி. அந்த வலி எப்படி இருக்கும் தெரியுமா? சும்மா ஒரு ஊசி குத்துனாலே உங்களுக்கு எவ்வளோ வலி இருக்குது. ஆனால் அந்த வலி இந்த 3 பேர்களுடைய சொன்னதை காட்டிலும் ஒரு சிறந்த வலி. என மற்றவர்களுக்காய், இந்த மனு குலத்தை மீட்பதற்கான, நம்மளுடைய ரட்சிப்புக்காக அவர் தனக்காய் எடுத்துக்கொண்ட அந்த இது வலி. இந்த வலி வரும்போது என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஒருவேளை நீங்க உங்க வாழ்க்கையில நல்லா நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒருவேளை வலி வரலாம், இந்த வேதனைகள் வரலாம். உடனே என்ன சொல்லுவாங்க? நல்லா இருந்தாரே, அப்படிதானே சொல்லுவாங்க. எப்படிலாம் இருந்தான்? எப்படி இருந்தவன்? எப்படி இருந்தான்? எப்படி இருந்தவன் எப்படி ஆயிட்டான்னு சொல்லுவாங்க. ஏன்னா உலகம் தானே, உலகம் ஆயிரத்தெடுத்து. ஏன்னா இந்த வேதத்திலே சொல்லப்படும் அந்த அந்த சீயோன் குமாரத்தியை பிரசவஸ்திரி 11ஆவது வசனம் எடுத்து வாசித்து பாருங்களேன். இதெல்லாம் யார் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இதெல்லாம் யார் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? கூட உள்ளவங்க தான் சொல்லியிருப்பாங்க. சீயோன், ஆமென். ஆனா இப்படி சொல்றவங்க என்ன தெரியுமா? ஒரே ஒரு காரியத்தை மறந்து போயிடுறாங்க. ஏன் தெரியுமா? அவர்கள் கர்த்தருடைய நினைவுகளை அறியாமலும் அவருடைய யோசனையை உணராமலும் இருக்கிறார்கள். கர்த்தருடைய நினைவு வந்து வேறங்க. நீங்க நினைக்கிறீங்க உங்களுக்கு ஒரு வலி தர்றார், ஒரு வேதனை தர்றாருன்னா உடனே நம்ம என்ன தெரியுமா பண்றோம்? உடனே மனுஷிகம் என்ன பண்றோம்? உடனே சோர்ந்து போய் விடுகிறோம். வேதனை வந்து விட்டால் நம்ம சோர்ந்து போய் விடுகிறோம். அது இயற்கை, மனுஷனுக்கு உள்ளதுதான். ஆனா நீங்க தாங்க முடியாத அளவுக்கு ஒரு நாளும் என் தேவன் உங்களுக்கு வேதனை தரப்போறதில்லை. ஹல்லேலூயா, அப்படிதானே? நம்ம நிறைய பேர் பார்க்கக்கூடிய வலி வேதனைகள்லாம் என்ன தெரியுமா? என்னை குறித்து மற்றவன் என்ன சொல்லிடுவான்னு தான் நம்ம வந்து வேதனைப்படுறோமே தவிர, எல்லாம் ஒரு மாதிரிப்பட்ட வேதனையெல்லாம் நம்ம சகித்துக்கிடுவோம். சொல்லுங்க, சகித்துக்கிடுவீங்களா மாட்டிங்களா? வலியும் எதுவும் வந்தால் தனக்கு வந்தால் தான் தெரியும்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்படிதானே? நிறைய பேர் தன்னுடைய பாடுகள், தன்னுடைய வேதனைகள் எல்லாம் வந்து எதுக்கு இது பண்ணுறாங்கன்னா, அடுத்தவன் என்னை பார்த்து என்ன சொல்லி விடுவான். நான் வலின்னா நான் வந்து உண்மையிலே உங்களுடைய காயம், உடம்பு அதெல்லாம் சொல்லலை, ஓகேங்களா? இயேசு கிறிஸ்து கழுதையின் மேலே பவனி வரும்போது என்ன பண்ணாங்க எல்லாரும்?
சொல்லுங்கள் எல்லோரும். 1ஆம் தேதி தானே எல்லோரும், மேக்ஸிமம் எல்லோரும் சம்பளம் வாங்கியாச்சு. ஈவன் ப்ரோக்கர் கூட சம்பளம் வந்தாச்சு. ஒரு ஹல்லேலூயா சொல்லுமா? ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சிலுவையில் வரும்போது என்ன சொன்னாங்க எல்லாரும்? நான் அதை கேட்கல, என்ன ஆனாங்க? சந்தோஷமாக இருப்பாங்க. நம்ம அப்படி தானே, ஃபங்க்ஷன்னா பட்டு புடவை எல்லாம் கட்டிட்டு வந்துடுவோம், ஆம்பளைங்க வேட்டி பட்டு வேட்டி எல்லாம் கட்டிட்டு வந்துடுவோம், ஃபங்க்ஷனுக்கு பக்காவாக ரெடியாகி வந்துடுவோம். கரெக்டுங்களா? என்ன சொன்னாங்க? சிலுவையின் மேல் வர ஆனந்தமாய் ஆர்ப்பரித்தாங்க. சிலுவையில் தொங்கின பிறகு இந்த ஆர்ப்பரித்த ஒரு பயம் அந்த பக்கத்தில் வந்து எட்டி பார்க்கல. இருக்காங்களா? இதே ஆர்ப்பாட்டக்காரர்கள் அங்கே இருந்தாங்களா? வஸ்திரத்தை கலந்து போட்டவர்கள், அது என்ன இலையை வாழை கொலையெல்லாம் வெட்டி போட்டவர்கள் அங்கே வந்தாங்களா? ஏதாவது வேதத்தில் சொல்லி இருக்குதா? அதில் கொஞ்சம் கோஷ்டி அங்கேயும் சந்தோஷப்பட்டார்கள். சந்தோஷப்பட்டாங்களா இல்லையா? ஆனால் அந்த சந்தோஷம் கொஞ்சம் தான், கொஞ்ச நாள் தான், 3 நாள். என் தேவன் மரணத்தை ஜெயித்தார். ஹல்லேலூயா. அதனால நீங்கள் அடுத்தவங்க சொல்கிறாங்கன்னு உங்கள் வழிகளை நீங்கள் பார்த்து கொண்டு இருக்காதீர்கள். அடுத்தவங்கள பார்க்காதீங்க, அடுத்தவங்கள போட்டு சூடு போடாதீங்கன்னு சொல்லுவாங்கள்ல அடிக்கடி. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். யோவான் 16:20 எடுங்களேன். நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். மெய்யாகவே மெய்யாகவே திரும்ப திரும்ப சொல்றாரு. நீங்கள் அழுது புலம்புவீர்கள். அந்த லைனை வந்து இப்படி கொண்டு போயிருக்கலாம்ல. நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்னு கொண்டு போயிருக்கலாம்ல. இல்லை நான் உங்களை மாற்றுவேன், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்னு கொண்டு போயிருக்கலாம்ல. உலகமோ சந்தோஷப்படும். உங்கள் துக்கத்தில் பக்கத்து வீட்டுக்காரன் சந்தோஷப்படுவான். 21 வாஸ்தவங்கள திரும்பவும் அங்கே வருது பாருங்க. இருபத்தி இப்பொழுது நீங்கள் துக்கம் அடைந்திருக்கிறீர்கள். உங்கள் துக்கத்தை என்னால மாற்ற முடியும். அவர் என்ன பண்ண போறாரு? உங்களுக்கு சந்தோஷம் தரப்போகிறார். அதே மாதிரி தேவன் சொல்ல, அவர் தரக்கூடிய சந்தோஷத்தை வேற யாராலையும் கொடுக்கவும் முடியாது, எடுக்கவும் முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க அவர்கிட்ட சொல்லணும். யாராவது வந்து உங்ககிட்ட வந்து சொன்னா, நீங்க உங்களுடைய நிலைமை, இப்ப இருக்கிற நிலைமையை, ஒருவேளை இந்த வசனம் சொல்லுகிற பாரு, இப்பொழுது நான் துக்கம் அடைந்திருக்கிறேன், இப்பொழுது நான் துக்கம் அடைந்திருக்கிறேன், மறுபடியும் உங்களை நான் பார்ப்பேன். இந்த வசனம் தெளிவாக சொல்லுகிறது. உங்களுக்கு அந்த நம்பிக்கை வரணும் பிரியமானவர்களே. உங்களை பார்த்து ஒரு நண்பர்கள் சொல்றாங்க, ஏன் நல்லா இருந்தானே, ஆலயத்துக்கெல்லாம் ஒழுங்கா போனானே, இல்லை நல்ல போஸ்ட்ல இருந்தானே, ஃபார் எக்ஸாம்பிள் திடீர்னு நாளைக்கு உங்களை கூப்பிட்டு சலாம் அலைக்கும், உங்கள் சேவை எங்களுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் இக்காமா நான் ரினிவல்னு சொல்லும்போது உங்களுக்காண்டி யாராவது வர முடியுமா? இல்லை உங்கள் கணவர் வர முடியுமா? இல்லை மனைவி வர முடியுமா? இல்லை எங்கள் ஜேஎம்எஃப் செக்ரட்டரி தான் வர முடியுமா? அசிஸ்டன்ட் செக்ரட்டரி வர முடியுமா? இல்லை யார் வர முடியும்? நீங்கள் அவங்ககிட்ட என்ன தெரியுமா சொல்லணும்? உங்களை நம்ம அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவோம், என்னை நீர் உள்ளங்கையில் வரைந்திருக்கிறீர், என் தாயின் கற்பத்திலே நான் கற்பம் தரிக்கிறதுக்கு முன்பாக என்னை முன்குறித்த தேவன், வாக்கு மாறாத தேவன். அதனால நீங்க சொல்லணும், நீ இப்போ என் துக்கத்தை பார்க்கறல்ல, மறுபடியும் வந்து என்னை பாரு, மறுபடியும் என்னை வந்து பாரு. அப்ப என்ன பண்ணுவார் அவர்? ஆண்டவர் என்ன தருவார்? சந்தோஷத்தை தருவார். அதை வந்து உங்களிடத்துல யாருமே எடுத்து போட முடியாது. ஸோ உங்களை பார்த்து ஏளனமா, ஏன் இவன் இப்படி இருந்தான் அப்படி இருந்தான், இப்போ இப்படி ஆயிட்டா என்ன சொல்றோம்டா சொல்லு, என் நிலைமை இப்போ இப்படியா, அப்புறம் வா வந்து பாரு. இருக்கிற நிலைமையும் அவர் பார்க்கிறார், நீ இருக்க போகிற நிலைமையும் அவர் பார்க்கிறார். ஹல்லேலூயா.
உங்களுடைய வழித்தோழனோ உங்களுடைய மனுஷர் என்ன பண்ணுவாங்க, இப்போ நீங்கள் எப்படி இருக்கு, உங்கள் ஸ்டேட்டஸ் இப்போ எப்படி இருக்குன்னு மாத்திரம் தான் பார்த்து பேசுவாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் வந்து ஒரு தவறான ஒரு காரியம் பண்ணும்போது அப்படியே ஒதுக்கி தள்ளி விடுவாங்க. ஆனால் என் தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. இப்பவும் உன்னை பார்க்குறாரு. இதற்கு அடுத்து உனக்குன்னு ஒரு சில திட்டங்களை வைத்திருப்பார்ல அவர் ஆண்டவர். வைத்திருக்காரா இல்லையா? ஒவ்வொருத்தருக்கும், யாருக்கும் மொத்த சபைக்காண்டி ஒரு திட்டம் அவர் வைத்திருக்க மாட்டார். தனித்தனி ஆத்துமாக்களாக வைத்திருப்பார் ஆண்டவர். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் ஒரே பேரில் இருக்கிறீங்க, அதே மாதிரி தான் உங்களுடைய விசுவாசம், உங்களுடைய ஆசீர்வாதம் எல்லாமே தனித்தனியாக என் தேவன் தந்தருள்வார். பிரியமானவர்களே, ஏன தேவன் உங்களை விரும்பி தெரிந்தெடுத்து இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கொஞ்சம் இருதயத்தில் கை வச்சு சொல்றீங்களா? என்னை அவர் விரும்பி தெரிந்தெடுத்திருக்கிறான்னு சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால துக்கம் வரும், பாடுகள் வரும், வேதனைகள் வரும். உலகம் 1000 சொல்லும். உங்க ஃபோக்கஸ்ல எங்க இருக்கணும்? கர்த்தர்ல. நிறைய பேர் சொல்லுவாங்க, அந்த வீடு இல்லாதவங்க சொல்லுவாங்க, எங்களுடைய வீடு பரலோகத்து வீடு இல்லாதவங்க. அதுக்கப்புறம் ஒரு வீடு 2 வீடு 3 வீடு போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் அமைதியாகிடுவாங்க. அதனால் உங்களுடைய தாட், நான் என்ன சொல்கிறேன் அதை பற்றிலாம் வரல, நான் வரல. நீங்கள் உங்களுடைய எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் எங்கே இருக்கணும்? ஏன சியோன் குமாரத்தியே என் தேவன் சொல்லியிருக்கும் போது அவர் சொல்லார், கர்த்தர் எடுத்துக்கொள்ளுங்க 132வது சங்கீதம் 13வது வசனத்தை வாசிங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு தமக்கு அவர் குடியிருக்கும்படியான இடமாக உங்களை தெரிந்து கொண்டார். சீயோன்னா நீங்கள் உடனே பெரிய பில்டிங் இல்லை ஹோட்டல் ஏதாவது இருக்கான்னு தேடாதீங்க. நீங்கள் தான் சீயோன். சபை அல்ல, ஒவ்வொருவரும் தனியார் ஒரு சீயோன். ஹல்லேலூயா. அதுதான் என் தேவன் சொல்றார். பிரசவ வேதனைப்படுகிற ஸ்திரீயை போல, நிறைய பெண்களுக்கு தெரியும் பிரசவ ஸ்திரீயை போல வேதனைப்படுகிறவர்களுக்கு ஏன் சொல்ற ஒரே ஒரு காரியம், கர்த்தர் உங்களை விரும்பி தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஏன்னா உங்களிடத்தில் அவர் வாசம் பண்ண விரும்புகிறார். சங்கீதம் 78:68 வாசிங்க. தமக்கு பிரியமான சீயோன் பர்வதத்தையும், ஏன் தெரியுமா? இந்த பிரியமான சீயோன் பர்வதம் சொல்லியிருக்கிறாங்க. அப்படிதானே? பிரியமான, எல்லாரையும் எப்படி சொல்லுவோமா? நமக்கு நம்ம அந்த மேடையிலேருந்து பேசுகிறவங்க சொல்லுவாங்க, எனக்கு பிரியமானவர்களே அப்படி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இறங்கின பிறகு மூஞ்சில விட முடிக்க மாட்டாங்க, அது வேற விஷயம். ஆனால் ஆண்டவர் உங்களை பார்த்து என்ன சொல்கிறார்? எனக்கு பிரியமான 3 பிள்ளைங்க 4 பிள்ளைங்க இருந்தாலும் ஒரு பிள்ளை தானே உங்களுக்கு சில பிள்ளையா இருக்கும். அப்படி தானே? அது கூடாது, பட் எல்லோரும் அப்படி தான் வச்சுருப்பீங்க. ஒரு பிள்ளை மேலே ரொம்ப பிரியம் வச்சுருப்பீங்கல்ல. மூத்த பிள்ளை கேட்டால் வாங்கி கொடுக்க மாட்டீங்க, 2வது பிள்ளை கேட்டால் வாங்கி கொடுக்க மாட்டேங்க, 3வது பிள்ளை கேட்டால் கேட்கறதுக்கு முன்னாடியே இப்போ வாங்கி கொடுத்துட்ருக்குறாங்க நிறைய பேர். ஹல்லேலூயா. ஒரு பிரியம். ஆனால் என் தேவன் என்ன சொல்லியிருக்கிறாரு? சீயோன் பர்வதம், தனக்கு பிரியமான சீயோன் பர்வதம் சொல்லியிருக்கிறாங்க. பிரியமானவர்களே, அந்த சீயோன் பர்வதத்தில் இருக்கிறவங்களுக்கு அவர் என்ன சொல்வாராம்? தேவையானதை அவருடைய திட்டத்தின்படி செய்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய திட்டத்தின்படி. ஏன்னா நீங்களாம் யார்? சாதாரண ஆட்கள் கிடையாது. நீங்கள் ஜெனிப்பித்த கண்மலையாக இருக்கிறீர்கள் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் ஜெனிப்பித்த கண்மலை. நான் அவரை கூப்பிட்டேன், அவர் என்னை சேற்றிலிருந்து எடுத்தார். எப்படி எடுத்தார்? ஏன்னா நீங்கள் அவருக்கு பிரியமானவங்க. இந்த பழைய காலத்தில் அந்த திருவிழாவுக்கு போகும்போது பார்த்துருக்கீங்களா? அந்த கடைசி பிள்ளை இல்லை ரொம்ப பிரியமான, இல்லை ரொம்ப வருஷத்துக்கு கழித்து பிறந்த பிள்ளைகள், ரொம்ப செல்லமான பிள்ளை, இல்லை 4-5 பொம்பளை பிள்ளைங்க இருக்கும்போது ஒரே ஒரு ஆம்பளை பையன் இருக்கும்போது இந்த திருவிழாவில் அந்த தோளில் தூக்கி வச்சுட்டு போவாங்க. பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா? எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? திருவிழா பார்த்துருக்கீங்களா? இல்லையா? இல்லைன்னு சொல்லிடாதீங்க டக்குன்னு. பார்த்துருக்கீங்களா இல்லையா? அவர் சொல்கிறாரு, ஏன்னா நீ எனக்கு பிரியமானவன், நீ எனக்கு பிரியமானவன். அதனால என்ன தெரியுமா? நீ சேற்றில விழுந்தாலும் என் தேவன் உங்களை வந்து தூக்கப்படுகிறார். அந்த இளைய குமாரன். ஆனால் என்ன தெரியுமா? நீங்கள் பண்ண வேண்டிய விஷயங்கள் என்ன தெரியுமா? நீங்கள் நிறைய பிரச்சனைகள் வர்றது உங்களுடைய திட்டத்தில் நீங்கள் போகிறது. உங்கள் திட்டம் ஒன்று, தேவனுடைய திட்டம்னு ஒன்று இருக்கும். உங்களுக்குன்னு ஒரு திட்டம் வச்சு தானே அவர் அனுப்பியிருப்பார் இந்த தேசத்தில். இல்லைன்னு சொல்ல முடியுமா? இல்லைன்னு சொல்ல முடியுமா?
ஒவ்வொருவரையும் தேவன் முன்குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இளைய குமாரன் இந்த பன்றி கூட்டத்தில் போய் பன்றி தவிட்டெல்லாம் தின்னுக்கிட்டு இருந்தான், தெரியுமா உங்களுக்கு? ஏன்னா அங்கே அவங்க அப்பா தேடி போனாங்கன்னு எதாவது இருக்கா? யாராவது சொல்கிறீங்களா? அவங்க அப்பா தேடி போனாங்க, பையனை காணும் தேடி போனாங்களா? இல்லை. அதே அதிகாரத்தில் தான் காணாமல் ஒரு ஆடு போனது, அதை தேடி இதுதான் ஒரு ஷிப்பில் சொன்னாங்க. ஏன்னா அங்கே தேவ திட்டம் இல்லை. இளையகுமாரன் போனது புரோட்டோகால் கிடையாது. இளையகுமாரன் இந்த இங்கே போகணும், நீ இத்தனை வருஷம் காட்டில் இருக்கணும், இத்தனை வருஷம், அதெல்லாம் கிடையாது. அவன் நம்ம லாங்குவேஜில் சொன்னால் கொழுப்பெடுத்து போனான், அப்படி தானே? கொழுப்பெடுத்து போனான். இது ஏன் சொல்கிறேன்னா, இது சப்ஜெக்டில் கிடையாது. நீங்கள் என்னென்னா தேவ திட்டம், தேவ திட்டத்திற்கு நம்ம வரும்போது அந்த நம்மளுடைய திட்டம் நடக்காமல் வலியும் வேதனைகளும் வாங்கிட்டு என்ன சொல்லுவோம், நம்ம ஈஸியாக சொல்லிடுவோம்ல. நம்ம கேள்வி கேட்குறதுல பயங்கரமான ஆள் தெரியுமா? கடவுளே கேட்போம், கண் இல்லையா ஆண்டவரே, உங்களுக்கு இருதயமே இல்லையா? அங்கே தான் போட்டிருக்கிறோமே, நிறைய இடத்துல தான் அந்த இருதயத்தில் குத்தி ரத்தம் வந்தது தான் தெரிஞ்சிருக்கிறேன். உங்கள் இருதயத்தில் யாரும் பார்த்ததில்லை. அவருடைய இருதயம் தான் நிறைய கேத்தலிக் சர்ச்சில் போனால் திறந்து வச்சுருப்பாங்க. கேட்பாங்க ஆண்டவர்கிட்டே கொஸ்டின் கேட்பாங்க. உங்களை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். ஏன்னா நீங்கள் அவருக்கு மிகவும் பிரியமானவர்கள் ஆகையினபடியினால் உங்களை அவர் விரும்பி தெரிந்து எடுத்திருக்கிறார். நீங்க அவரை செலக்ட் பண்ணல. நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நீங்கள் யாரும் அவரை செலக்ட் பண்ண, நீங்கள் அவரை இயேசுவாய், அது வேணா இப்படி வரலாம், இயேசுவை ஏற்றுக்கொண்டெல்லாம் கிடையாது. நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் என் தேவன் உங்களை முன்குறித்து இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? அப்படி இருக்கும்போது உங்க திட்டத்தில் நீங்க நடந்து போகக்கூடாது. நிறைய பேர்கிட்ட வந்து சில விஷயங்களை பேசும்போது சொல்லுவாங்க, இல்லை நிறைய பேர்ட்ட நான் சொல்லுவேன், ஒரு 10 மணிக்கு சர்ச்சுக்கு வந்துருங்களேன் பிரதர். நோ 11:30 தான் நான் உள்ள வருவேன். ஏன்னா அவங்களுக்கு ஒரு திட்டம் வைத்திருக்கிறார்கள். 11:30 தான் ஆலயத்துக்கு போகணும், 12 மணிக்கு எழும்பி நான் வெளியில் போயிடுவேன். அதுவும் ஒரு திட்டம். ஆனால் இதுக்கு அடுத்தால ஒரு தேவ திட்டம் ஒன்று இருக்குது. தேவ திட்டம் உங்கள் திட்டத்தை நீங்கள் கையில் வச்சு பாருங்களேன், எது தராசில் தாக்குதுன்னு பாருங்களேன். அநேகர் இந்த பிரசவ வேதனைப்படுகிற ஸ்திரியை போல வலி வந்துருச்சுன்னு சொல்றது காரணம் என்ன தெரியுமா? திட்டம் உங்களுடையது. அல்லேலூயா. திட்டம் உங்களுடையது. அவருடைய திட்டத்திற்கு நீங்கள் நடப்பீர்களா என்று என் தேவன் காத்து கொண்டே இருக்கிறார். வலி எங்கிருந்து வருது தெரியுமா? அவரும் ஒரு திட்டம் வச்சிருப்பார்ல, அந்த திட்டத்துக்கு நீ ஒத்து வரீங்களா இல்லையான்னு சொல்லி என் தேவன் பார்த்து கொண்டே இருக்கிறார். அந்த திட்டத்துக்கு நீங்கள் ஒத்து வரலன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் ஒரு ப்ராசஸ் நடக்கும். இல்லை அவருடைய திட்டத்திலேருந்து நீங்கள் மாறி போனீங்கன்னா அதுக்கு ஒரு ப்ராசஸ் நடக்கும். திராட்சை செடி தெரியுமா? எல்லாருக்கும் தெரியும்ல, தெரிஞ்ச சப்ஜெக்ட் தான். திராட்சை செடி 3 வருஷம் கனி கொடுக்கல, அப்படி தானே? உடனே அவங்க என்ன பண்ணாங்க? கொத்தி எடுத்து உரம் போட்டான். ஸோ இந்த ப்ராசஸ் இருக்குல்ல, இந்த ப்ராசஸுக்கு வந்து கரெக்டாக அந்த 1 வருஷத்தில் அது கனி கொடுத்துருக்கும்னா இந்த இதுக்கு போகணுமா? அவன் இந்த மரம் போக வேண்டுமா? வேண்டாமா? அதுக்கப்புறம் அசிங்கமாக அந்த மரத்தை வெட்டி, கொப்பை வெட்டி, அதை வெட்டி, இதை வெட்டி, திரும்ப செதுக்கி உரம் போட்டு. இப்போ மனிதர்கள் பாருங்களேன், உங்கள் லைஃப்லேயும் ஒரு விஷயம் அந்த மாதிரி நடந்துன்னு வைங்களேன். நீங்கள் ஒரு ட்ராக்கில் போய்கிட்டே இருக்கிறீங்க, டக்குன்னு கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் போயிட்டீங்க. திரும்ப அவர் என்ன பண்ண? அவர் விட மாட்டார். ஏன்னா அவர் தேவ திட்டம் பெரியது. நீங்கள் நினைக்க மனுஷன் போடுறது திட்டம் வந்து ஒன்றுமே இதாகாது. ஆனால் தேவ திட்டம் பெரியது. தேவன் முன்கூறித்தர விடவும் மாட்டார். என்ன பண்ணுவார்? இந்த கனி கொடுக்காம இருந்தில்ல மரம், இந்த மரம், ஏன்னா நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட சீயோனா இருக்கிறீங்க. உங்ககிட்ட வாசம் பண்ணதுக்கு என் தேவனுக்கு பிடிக்கும், அவர் அதை விரும்புகிறார். ஆகையினால அவர் உங்களை சாதாரணமாக விட மாட்டார். அந்த ப்ராசஸுக்குள்ள உங்களை திரும்ப கொண்டு வருவார். அந்த ப்ராசஸ் எப்படி தெரியுமா இருக்கும்? இந்த உரம் போடுறதெல்லாம் சாணிலாம் போடுவாங்க, பார்த்துருக்கீங்களா?
சாணி போடுவாங்க, அந்த போடுவாங்க, கொஞ்சம் எரியும், கண் எரியும், அதெல்லாம் எரியும். இந்த ப்ராசஸ் வந்து அவர் திரும்ப உங்களை அந்த ட்ராக்ல கொண்டு வரதுக்கு உண்டான அந்த ப்ராசஸ் இருக்குது பாருங்க, ரொம்ப கஷ்டமானது. அல்லேலூயா. அதை நீங்கள் அனுபவித்து தான் ஆக வேண்டும். அல்லேலூயா. அது ஏன்னா நான் எதிர்பார்க்கதை ஆண்டவர் எதிர்பார்க்கறதை நீங்கள் உடனே கொடுத்துட்டீங்கன்னா நல்லது. நம்ம இதில் சொல்லுவாங்க, நீயா தந்துட்டேன நல்லது, இல்லைன்னா நான் அடித்து வாங்குவேன்பாங்க பாருங்க, அதே தான். ஏன்னா அவர் உங்களை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறார், உங்களிடம் வாசம் பண்ண விரும்புகிறார். அவருடைய திட்டத்திற்கு நீங்க ஓடி ஒளிகிறதுக்கு அவர் அலோ பண்ணவே மாட்டாரு. எத்தனை பேர் நினைக்கிறீங்க? தாவீது சொல்லியிருக்கிறாருல்ல, தாவீது என்ன சொல்லியிருக்கிறாரு? நம்ம நிறைய பேர் சொல்லணும். அடிக்கடி எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், எப்படி தான் இவங்க இதெல்லாம் சொல்கிறாங்களோ, பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கே இருக்கிறீர். அதனால் நீங்கள் எங்கே ஓடியும் ஒளிய முடியாது, ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. புரியுதுங்களா? ஆண்டவருடைய திட்டத்துக்கு மீறி நீங்கள் ஓட முடியாது. அவர் முன் குறித்துட்டாருன்னு அவ்வளோதான். முன் குறித்து அவர் திட்டத்துக்கு நம்ம என்ன பண்ணணும்? நம்ம ஒப்பு கொடுக்கும்போது இந்த வழியிலிருந்து நம்ம எஸ்கேப் ஆகலாம். திட்டத்திற்கு, அவருடைய திட்டத்திற்கு எப்பவுமே நம்ம சொல்லுவோம்ல, நம்மை தாழ்த்தணும். நமக்கு இருக்கும், நமக்கு ஆசைகள், நிறைய காரியம் இருக்கும், நிறைய வேண்டுதல் இருக்கும், அதெல்லாம் இருக்கும். ஆனால் நம்முடைய பிளான் வந்து எப்பவுமே வந்து சாதாரணமாக இருக்கும். தேவனுடைய பிளான் எப்படி இருக்கும்? சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு பாஸ்டர் சொல்லுவாங்க அடிக்கடி, நீ கேட்குறது வந்து நல்லதாக கேளு. ஒரு கார் வாங்கினா சின்ன 800 மாறுது, 800லாம் கேட்காதா, பெருசாக கேளு. எப்படி கேட்கணும்னு சொல்லுவாங்க, வித்து கலரோடி கேட்கணும்பாங்க. எவ்வளோ தூரத்துக்கு உண்மையே தெரியாது எனக்கு, பட் சொல்கிறேன். இது நம்மளை சொல்கிறது. ஆனால் என் தேவன் உங்களுக்கு கொடுக்குறது எவ்வளோ பெஸ்ட்டாக கொடுப்பாரா இல்லையா? நீங்கள் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நீங்கள் கேட்குறது ஒருவேளை உங்களுக்கு மார்க்கெட்லேயே இல்லாத ஒரு ப்ராடக்டை நீங்கள் கேட்டுட்டு இருப்பீங்க. ஒன்று மார்க்கெட்டில் இல்லாத ப்ராடக்ட்டை கேட்போம், இல்லை மார்க்கெட்டில் வந்து சீரழிஞ்சு சப்பி செவரி சீரழிஞ்சு சின்னாபனமான ஒரு எல்லாரும் அவன் வச்சிருக்கான், எனக்குன்னு ஆசை கிடையாது, அவன் வச்சிருக்கிறான், அதனால நான் வாங்கணும். அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு கூட எனக்கு தெரியாது. அவன் போயிட்டா நான் போகிறேன், அவன் அங்கே இருக்கான், நான் அங்கே இருக்கணும். ஏன்? அது தேவ திட்டம் இல்லை மகனே மகளே. ஏன்னா உன்னை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். நீங்கள் என்ன தெரியுமா பண்ணணும்? ஜெபிக்கும் போது நிறைய ஜெபம் எப்படி பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். அப்போ கேட்கணும், நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருக்கணும். இந்த நிறைய பேர், எனக்கே அந்த பழக்கம் உண்டு, நான் யார்ட்டையும் பேசுகிறேன்னா அவங்கள பேச விட மாட்டேன், நானே பேசிக்கிட்டு இருப்பேன். ஆண்டவர் பேசுகிறத பேச விட, ஆண்டவர் நீர் சொல்லுவான் நான் கேட்கிறேங்கணும். என்ன சொல்லி கொடுத்தாரு சாம்பல்? சொல்லும்படியேன்னு கேட்கிறேன். நம்ம தான் சொல்லவே விடுறது கிடையாது. ஆண்டவரே என்னை குறித்து உம்முடைய திட்டம் என்ன? கேட்டு பாருங்களேன் கொஞ்சம். எனக்கு வேணும், எனக்கு வேணும், எனக்கு வேணும், எனக்கு வேணும், இது வேணும், இது வேணும், தரலான்னு அழுவேன். நம்ம அந்த வீட்டில் அழுவேன். நான்லாம் சின்ன பிள்ளைகள் எனக்கு இருந்தாலும் எங்கள் வீட்டுக்கு மேலே கல் எடுத்து விடுவேன். நிறைய பேர் அப்படி தான் இருக்கிறேன். ஜெபத்துலையும் அப்படி தான் வைராக்கியமாக ஜெபிக்கிறோம். கொஞ்ச நேரம், ஆண்டவர் என்னை குறித்து தான் நம்முடைய திட்டம் என்ன? ஏன்பா எனக்கு இந்த வலி? என்னைக்காவது யோசித்து பார்த்துருக்குறோமா? ஐயோ எனக்கு வலின்னு தான் பார்க்குறோமே, ஏன்பா எனக்கு இந்த வலி? ஆண்டவரே நீர் என்னை முன்குறித்து இருக்கிற. எத்தனை பேர்? யாருக்கும் குறைஞ்சவங்க கிடையாது. நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஒருவேளை நீங்கள் பெரிய சேலரி வைஸ் நீங்கள் இருக்கலாம். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். கெட்சிஸ்க்கு நல்லா தெரியும். எங்கள் பழைய பாஸ் எப்பவுமே அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, ஐஏஎஸ் ஆஃபீஸ் உங்களை விட நன்றாக படித்தவர்கள் இது வரைக்கும் ஃப்ளைட்டில் ஏறாமல் வந்திருப்பாங்க. இப்போ ஃப்ளைட்டில் ஏறது பெரிய கேள்விக்குறி, அது வேறு விஷயம். ஃப்ளைட்டில் ஏறாமல் எத்தனை பேர் இருந்திருக்கிறாங்க? நீங்கள் நம்மெல்லாம் அதோடைய ரொம்ப ரொம்ப கோல்டு மெடல் வாங்கின நாட்களில் கிடையாது. ஏன்னா தேவன் உங்களை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். அழகா சொல்லுவார், நம்ம மறைந்த டிஜிஎஸ் அழகா சொல்லுவார், உன்னை குறித்து தான் ஒரு திட்டம் இருக்குது. நீ இந்த இடத்துல இப்படியாக இன்னவர்களுக்கு இவர்களுக்கு நீர் பிள்ளையாக இப்படி இந்த பெயரோடு இந்த இடத்துல நீ இருக்க வேண்டும் என்று தீர்மானித்த தேவன் நான். அவர் அடிக்கடி சொல்லுவார் எல்லா இடத்துலையும். சங்கீதம் 102:13 வாசிங்களேன். ஆமென். அதற்கான குறித்த நேரமும் வந்து அதற்கு முன்பாக ஒரே ஒரு காரியம், இந்த தேவ திட்டம் சொல்றீங்களா, உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் உங்களுடைய திட்டத்தை வந்து நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. மனுஷனுடைய திட்டம் எப்படி தெரியுமா இருக்கும்? இந்த சாமுவேல் அழகாட்டு ஈவன் சங்கீதத்தில் கூட சொன்னாங்க. எனக்கு
சாமுவேல்கிட்ட போய் இந்த மக்கள்லாம் போய் கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க தெரியுமா? என்ன கேட்டாங்க? ஆ ஆ சாமுவேல் உடனே சொன்னால், ஒருவேளை என்னிடத்துல குறைகள் எதை கண்டார்களோ அதை கண்டார்களோ இதை கண்டாச்சுன்னா அவன் ஆண்டவர்கிட்ட போய் அழுது புலம்புறான். தேவன் என்ன சொன்னார் தெரியுமா? என்ன சொன்னார்? அவர்கள் உன்னை தள்ளவில்லை, என்னை தள்ளினார்கள். சொல்லிட்டு என்ன சொன்னாரு? இனி பொறுப்பெல்லாம் இனி ஆமா இனி என்ன, அங்க தேவ திட்டம் இல்லை பிரியமானவர்களே. அதை தான் நான் சொல்றேன். திரும்ப அந்த வாசிங்க சிஸ்டர் 102:13. ஆமா, ஹல்லேலூயா. ஓகே, நமக்கு இப்போ திட்டம் வந்துருச்சு, எல்லாமே வந்தாச்சு, நம்ம சியோன் ஆயிட்டோம், நம்ம எல்லாமே தான். தேவன் எழுந்தருளி சியோனுக்கு இறங்குவீர்னு சொல்லியிருக்கிறது. நீங்க என்ன பண்ணணும்? என்னை குறித்ததான ஒரு திட்டம் என்னன்னு முதல்ல நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்கணும், அதை தெளிவுபடுத்தி கொள்ளணும். அதற்கு அடுத்தாத ஒரு காரியம் ஒன்று இருக்கு, என்ன தெரியுமா? என்ன? பொறுமையா இருக்கணும். அவர் என்ன சொல்லியிருக்கு இங்க? என்ன சொல்லியிருக்கு? தயை செய்யும் காலமும் அதற்கு குறித்த நேரமும் வந்தது. இந்த குறித்த நேரத்திற்கு காத்துக்கிடுறதுக்கு நமக்கு ஆக்க பொறுத்தாலும் ஆற பொறுக்காத ஆட்கள் தான் நாம, அப்படிதானே? அந்த குறித்த நேரத்துக்காண்டி காத்திருக்கிறதுக்கு நம்மளால முடியாது. இந்த காலில் ஆணி உள்ளவன் பாரு நாந்திக்கிட்டு இருப்பானுங்க, பார்த்துருக்கீங்களா? அவங்களால நடக்கவும் முடியாது, உட்கார்ந்தாலும் வழி எடுக்கும், நடந்தாலும் வழி எடுக்கும். இன்னொன்று சொல்லுவேன், நான் சொல்ல முடியாது சபையில், அங்கே உட்காரவும் முடியாது. அந்த மாதிரி ஆட்கள் அந்த குறித்த நேரத்திற்கு அடங்கி அவர்கள் கையில் தான் அடிக்கடி சொல்லுவாங்க, அடங்கி ஒடுங்கி அவர்கிட்ட இருக்கும்போது என்ன பண்ணுவார்? அவர் உங்களை என்ன பண்ணுவார்? உங்களை உயர்த்துவார். நம்ம சின்ன வயசில் பார்த்துருப்போம், அந்த கோழி குஞ்சு அந்த அம்மா கிட்ட கீழ்ப்படியாமல் போகும்போது டக்குன்னு வந்து பறந்து தூக்கிட்டு போயிடும். கீழ்ப்படுகிறது என்ன பண்ணும்? அந்த ரெக்கைக்குள்ள அது அப்படியே ரெக்கை வரைக்கும் உள்ள வந்து உட்காந்துடும். ஸோ அடங்கி ஒடுங்கி இருக்கணும். அடங்காப்படாரியா நம்ம இருக்கக்கூடாது. இருந்தால் பருந்து கொத்தி கொண்டு போய்விடுவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன நினைத்த நாளில் அவர் குறித்த நேரத்தில் எதை செய்வார்? அவருக்கு. ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையிலே என்ன திட்டங்கள், என்னென்ன காரியங்கள் நடைபெற வேண்டும் என்பது உனக்கு மாத்திரம் அல்ல, உனக்கு நன்மைக்கான வழி மாத்திரம் அல்ல, அவருடைய மகிமை அங்கே வெளிப்பட வேண்டும். ஹல்லேலூயா. நாம கேட்கறதுமே நிறைய தடவை நம்ம மறந்து போய் விடுகிறோம். நமக்கு தேவன் தான் கேட்டுட்டு இருக்கிறோம். நன்மைக்காக, நம்மளுடைய நன்மைக்காக, அதே நேரம் அவருடைய மகிமை விளங்க செய்ய வேண்டும். எல்லா இடத்துலையும் அவருடைய மகிமைக்காக. ஆண்டவரே உங்க மகிமை என்னில் விளங்க செய்யும் தான் நம்ம ஜெபம் பண்ணணும். ஹல்லேலூயா. அதே நேரம் பொறுமையா இருக்கணும். யாரு? அவங்க அம்மா. நம்ம என்ன பண்ணோம்? நம்ம அம்மா கேட்டால் நம்ம என்ன பண்ணிடுவோம்? உடனே எல்லாத்தையும் போட்டுட்டு செய்ய மாட்டீங்களா? அம்மா கேட்டால் யாரும் செய்ய மாட்டீங்களா? நிறைய பேர் செய்ய மாட்டீங்க. இந்த ஃபாரின் வந்துட்டாங்கன்னா நிறைய பேர் அப்படிதானே பிரதர்? அம்மா கேட்டால் நம்ம யாராவது செய்யாமல் இருப்போமா? சொல்லுங்க ஜெகன் பிரதர், சொல்லுங்க. அம்மா கேட்டால் உடனே செஞ்சிருவோம்ல. ஆனால் இயேசு கிறிஸ்து செய்யலை பாருங்க. இயேசு கிறிஸ்து செய்யலை. என்ன சொன்னார்? மரியாதை கேட்கும்போது, என் வேலை மேலே, அவருக்கு மேலே ஒருத்தர் இருக்கிறார், அவருக்கும் தெரியும். ஏன்னா இதை தான் நம்மளும் ஃபாலோ பண்ணணும். உங்களுடைய வேலை, ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் காரியங்கள் எதுவும் கொஞ்சம் தடைப்படும்னு சொல்ல, கொஞ்சம் தடைப்படும், கொஞ்சம் சமயம் எடுக்கலாம், கொஞ்சம் டைம் ஆகும். நம்ம என்ன பண்ணணும்? அவருக்காக காத்திருக்கணும். ஏன்னா அவருடைய திட்டம் இந்த நேரத்தில் நடக்கணும்னா கண்டிப்பாக நடக்கும். அதை நீங்கள் என்னதான் நீங்கள் குறுக்க போய் படுத்தாலும், இந்த ஆற்று வெள்ளம் வரும்போது குடுக்கப்படுத்து அணை கட்டுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, கொலைக்கல் லாங்குவேஜில். அந்த ஆற்று என்ன காட்டாறு அடிச்சுட்டு வரும்போதில், மழை வெள்ளம் டேம் ஏதோ திறந்து விடும்போது நீங்கள் குறுக்கப்படுத்தா போயிடுமா? அதுக்கு மேலே அழகாக தண்ணி வரும், பார்த்துருக்கீங்களா? ஒரு அருவி மாதிரி வரும். ஸோ அவருடைய காரியங்கள், அவர் உங்களுக்கு தயவு செய்வ காலம் வரும் வரை நீங்கள் கொஞ்சம் பொறுத்துருங்க. சங்கீதம் 102:15. ஹல்லேலூயா. ஒரு வீடு கட்டுறீங்க, நம்ம அந்த ரெடிமேட்ல சட்டை எடுக்கிற மாதிரி பண்ண முடியுமா?
அவர் சீயோனை கட்டி தமது மகிமையில் வெளிப்படுவார். நிறைய பேர் வீடு கட்டியிருப்பீங்கல்ல, அந்த ப்ராசஸிங் கொஞ்சம் டைம் ஆகும்ல, ஆகுமா ஆகாதா? கொஞ்ச நாள் ஆகும். அதுக்குள்ளே சொல்லிடுவானுங்க ஊரில், நம்ம ஊரில் இவன் ஃபவுண்டேஷன் போட்டு அது காய போடணும்பாங்க இல்லையா, கன்ஸ்ட்ரக்ஷன் யாரும் இன்ஜினியர்ஸ், நிறைய இன்ஜினியர்ஸ் இருக்கிறாங்க. அது கொஞ்ச நாள் காயணும் இல்லையா, அந்த சம்திங் ஃபவுண்டேஷன் கொஞ்ச நாள் காயணும், அதுக்கப்புறம் நில வைப்பாங்க, அதுக்கப்புறம் ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், அதுக்கப்புறம் செகண்ட் ஃப்ளோர். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை கட்டி கொண்டு இருக்கிறார், கட்டி முடிக்கல. இந்த இன்பிட்வீன் இந்த டைம்குள்ள என்ன ஆகும் தெரியுமா? நீங்க கொஞ்சம் வீட்டை கொஞ்சம் இந்த கெட்டி காங்கிரீட் போட்டுட்டு அப்படியே கொஞ்ச நாள் விட்டு பாருங்க. உங்க அண்ணன் தம்பி என்ன தெரியுமா சொல்லுவான்? என்ன சொல்லுவான்? நம்ம மக்கள் ஏளனமா நிறைய பேசுவாங்க, பணம் இல்லை போல இருக்கு, அவ்வளோதான், வேலை பாதியிலே நின்று போச்சு, அவ்வளோதான், அங்கே வேலை கிடையாதோ அவனுக்கு. தானே பார்த்தேன், போன தடவை ரொம்ப லாத்திட்டு இருந்தான். ரைட்டு சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? நம்ம ஊரில் சொல்லுவாங்க. உலகம் 1000 சொல்லும் பிரியமானவர்களே. இந்த நாக்கால் எவ்வளோ நாளும் பேசலாம், அப்படி தானே? நரம்பு இல்லாத நாக்குனால எவ்வளவும் பேசலாம். அந்த கட்டி முடிப்பதற்கு கொஞ்சம் டைம் ஆகும். நம்ம தான் பொறுமையாக இருக்கணும். ஏன்னா தேவன் உங்ககிட்ட வாசம் பண்ணணும்ல. அவர் நீங்கள் நினைக்கல, அவர் நினைக்கிறார். நான் உன்னில் வாசம் பண்ண போகிறேன், சியோனே நான் உன்னில் வாசம் பண்ண போகிறேன். ஏன்னா மற்றவர்கள் உங்களை பார்த்து எப்படி வேணாலும் சொல்லலாம் பிரியமானவர்களே, எப்படி வேணாலும் சொல்லலாம். ஆனால் என் தேவன் அவர் தீர்மானித்து விட்டார். நான் முதல்ல சொன்ன மாதிரி சியோன்னா நீங்கள் உடனே சபைன்னு நினைக்காதீங்க. ஏதோ இவர் சபையை குறித்து ஏதோ பேசிகிட்டு இருக்காரு, இதெல்லாம் கிடையாது. அப்படி தப்பாட்டு எதுவும் பேசிகிட்டு இருக்காங்க, தப்பாக பேசுவாங்க பாருங்கள் நிறைய பேர், அது மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காதீங்க. சியோனே நீ தான். ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவலாக சொல்கிறார் என் தேவன், உன்னில் வாசம் பண்ண நான் விரும்புகிறேன்னு சொல்கிறார். ஏன்னா அவர் வாசம் பண்ணுற காலம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பயங்கரமாக இருக்கும். நீங்கள் நினைக்கிறீங்க ஏளனப்படுத்தினவர்கள் உங்களை ஏளனப்படுத்தலாம், வீடு இது பண்ணவில்லை, சிமெண்ட் வாங்க பைசா இல்லை, அது வாங்க பைசா இல்லை, ஒவ்வொன்றா சொல்லலாம். இவனுக்கு அப்ரூவல் கிடைக்கல, ஈபியில் எலக்ட்ரிக் கனெக்ஷன் வரலன்னா அதுக்கு ஒன்று சொல்லுவாங்க. ஏதோ இவனை தான் உட்காந்து எல்லாம் பார்த்த மாதிரி எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனால் முதல் போட போகிறது நீ மட்டும் தானே, இல்லை நீ போடுவே, இல்லை உங்கள் மனைவி போடுவாங்க, அப்படி தானே? உலகம் 1000 சொல்லும். பிரியமானவர்களே, நம்ம என்ன பண்ணணும் தெரியுமா? அந்த கொஞ்சம் அந்த காலத்திற்கு நம்ம காத்திருக்கணும். ஏன்னா காத்திருக்கும் போது என்ன தெரியுமா ஆகும்? தேவன் தெளிவாய் சொல்லுகிறார். ஏசாயா 2:3 சொல்லு, சியோனிலிருந்து வேதமும் எருசலேமில் கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். தேவன் திட்டமே அதான் பிரியமானவர்களே. உங்களில் இருந்து வாசிங்க பார்க்கலாம். சார் அதானே ஏனென்னு ஓகே. ஆமென். என் தேவன் பிரியப்படுகிறார். உங்களிலிருந்து என்ன வரணுமா? வேதமும் கர்த்தரின் வசனமும் வெளிப்படணும். ஒவ்வொரு பேருடைய வார்த்தை வாயிலிருந்து வரணும். அது இந்த சபையின் நோக்கமும் அதுதான். எல்லோரும் பேசணும், எல்லோரும் துதி ஆராதனை எடுக்கணும், எல்லோரும் இது பிரசங்கம் பண்ணணும், எல்லாரும் சங்கீதம் எடுக்கணும், எல்லாரும் துதி ஆராதனை எடுக்கணும். ஏன்னா என் தேவனுடைய திட்டம் அதுமாக இருக்கிறது. சியோனிலிருந்து வேதமும். ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையிலே என் தேவனுடைய வார்த்தை வரும்போது உங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்? பிரகாசமா இருக்கும். நீங்க இப்படி இருக்க மாதிரி இருக்க மாட்டீங்க. உண்மையிலே உங்க வார்த்தை உங்க வாயில உங்க இருதயத்தில் ஒரு வார்த்தையில் இருக்கும்போது என்ன இருப்பாங்க? பின்னாடி சாம் பிரதர் போயிட்டார் நினைக்கிறேன், சிரிச்சுக்கிட்டே இருப்பார், எப்பவுமே சிரிச்சுக்கிட்டு இருப்பார், சந்தோஷமா இருப்பார். நான் குறை சொல்லலை, இதை பார்த்தா உம்முன்னு உட்கார்ந்துருக்குது, அதனால யாருக்கும் பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா உங்ககிட்ட வார்த்தை இல்லை, உங்க இருதயத்தில் வார்த்தை இல்லை.
வார்த்தை வரும்போது உங்க வாழ்க்கை பிரகாசமா இருக்கும். எடுத்துக்கோங்க, இந்த பேதுரு நல்லா தெரியுங்களா? பேதுரு படகு தெரியுமா தெரியாதா எல்லாருக்கும்? பேதுரு ராமுழுதும், நல்ல பாட்டு அந்த பாட்டு, ராமுழுதும் பிரயாசப்பட்டேன் ஒன்றுமே கிடையாது. ஏசு கிறிஸ்து போறாரு அங்க, 2 படகு நிக்குது. என்ன படகுல? ஒரு படகுல பேதுருடைய படகுல ஏறுறாரு. ஏறிட்டு என்ன கேட்கிறாரு? ஓகே, அங்க உட்காந்து என்ன பண்ணாரு இயேசு கிறிஸ்து? போதித்தார். அப்படிதானே? போதித்தாரா இல்லையா? படிச்சீங்களா இல்லையா? போதித்தாரா இல்லையா? இயேசு போதித்தார். போதித்ததுக்கு அப்புறம் என்ன சொன்னார் பேதுருகிட்ட? ஏன்னா இதுல நீங்க தெளிவா இருக்கணும். உடனே இயேசு கிறிஸ்து ராமுழுதும் இந்த பாட்டையை வச்சுட்டு ராமுழுதும் பிரயாசப்பட்ட ஒன்றும் கிடைக்கவில்லை, அந்த கதைலாம் கிடையாது. இயேசு கிறிஸ்துக்கு முதல்ல அவர் இடம் கொடுத்தாரு. இடம் கொடுத்தோன்னு அந்த வார்த்தைகளை கொடுத்தாரு. இயேசு கிறிஸ்து வார்த்தைகளால் நிரப்பினார் அந்த படகை. அந்த படகு வார்த்தையினால் நிரப்பப்பட்ட அதுக்கப்புறம் என்ன ஆச்சுது? மிகுதி. அவன் வாழ்க்கையில் அந்த மாதிரி ஒரு ஆசீர்வாதத்தை பார்த்திருக்க மாட்டான். அந்த வாழ்க்கை, அந்த வார்த்தையை அவன் படகுல வந்ததுக்கு அப்புறம் அந்த படகு முழுவதுமாய் மீன்களால் நிரப்பப்பட்டது. நிரப்பப்பட்டதுக்கு அடுத்து இன்னொரு காரியம் இருக்குது. நிரப்பப்பட்ட வார்த்தையை நானே வச்சுக்கிட்டு இந்த நான் எப்பவுமே சொல்ற மாதிரி விளக்கை பொழுத்தி மரக்காலால் மூடி வச்சிருக்க கிடையாது. அவன் என்ன பண்ணான்? அந்த வார்த்தையை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுத்தான். பிரியமானவர்களே, அடுத்த போட்டுக்கு என்ன பண்ணான்? படிங்க, நீங்க எடுத்து படிங்க. 5:6, லூக்கா 5:6. ஆமென். 7. ஹல்லேலூயா. 2 படகும் அமிழத்தக்கதாய் ஆசீர்வாதம். சீயோனுக்கு எங்கிருந்து ஆசீர்வாதம் வருது பாருங்க. எங்கிருந்து வருது? வார்த்தை. தேவன் இயேசு கிறிஸ்து அங்க வார்த்தையை கொடுக்கிறாரு. ஸோ என்ன கன்க்ளூஷன்? ஸோ நம்மளுடைய இருதயத்தில் வார்த்தை இருக்கணுமா வேண்டாமா? வார்த்தை இருக்கும் பொழுது நமக்கு ஆசீர்வாதம் இருக்கும். உங்க முகம் எப்படி இருக்கும்? இப்படி இருக்காது. இந்த 3 மாசம் சம்பளம் இல்லாம சம்பளம் வரும்போது ஒரு சிரிப்பு வரும் பாருங்க, அது மாதிரி இருக்கும். மோசே மேல போய் கற்பனை பலகையை எழுதிட்டு வந்தார் இல்லையா? வந்த உடனே மக்கள் எப்படி அவரை பார்த்து கண்டுபிடிச்சாங்க சொல்லுங்க பாப்போம். அந்த பிரகாசத்தை தான் நான் கேட்கிறேன். பிரகாசம்னா நம்ம சபையில் யாரும் கிடையாது. ஹல்லேலூயா. வார்த்தை உண்மையிலேயே தேவனுடைய வார்த்தை உங்களுடைய இருதயத்தில் இருக்கும்போது உங்க முகம் எப்படி இருக்கும் தெரியுமா? பிரகாசமாக இருக்கும். பிரதர், கன்னத்திலிருந்து கை எடுத்துருங்க பிரதர். உங்கள் முகம் பிரகாசமாக இருக்கும். நம்ம சொல்லுவோம், நிறைய விஷயத்தில் சொல்லுவோம், உன்னை கிறிஸ்தவன் மற்றவன் எப்படி அடையாளம் கண்டு போவாங்க தெரியுமா? பார்த்துருக்கீங்களா? அந்த காலத்தில் நாட்டையர் ஐயர்லாம் வருவாங்க, பார்த்துருக்கீங்களா? சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு ட்ரெண்ட் மாறிச்சு, மீசை எடுக்க ஆரம்பிச்சாங்க, மூணு இருப்பாங்க. அதையும் வச்சு கண்டுபிடிச்சோம், இவர் பாஸ்டர். மோசையின் முகம் பிரகாசமா இருந்தது. ஏன்னா வார்த்தையை கொண்டுட்டு வராங்க இருந்து. உங்களுடைய இருதயத்தில் வார்த்தை இருக்கும் பொழுது உங்கள் முகம் பிரகாசிக்கும். மற்றவர்கள் பார்க்கும்போது பிரைஸ் லார்ட் பிரதர்னு பிரைஸ் லார்ட் பிரதர் முகம் பிரகாசிக்கணும். என்னத்தையோ பறி கொடுத்த மாதிரி உட்கார்ந்துருக்க கூடாது. வார்த்தை இல்லை அங்க சீயோனே. அப்புறம் எங்க முதல் வார்த்தை போயிடணும், கர்ப்ப வேதனைப்படுகிற ஸ்திரீயை போல ஏன் எனக்கு வலி? என்னுடைய இருதயத்தில் வார்த்தை இல்லை, வேதம் இல்லை, என்னுடைய குடியிருப்பில் வேதம் இல்லை. இந்த வார்த்தை வந்தோன்னே என்ன பண்ணணும்? அதே மாதிரி வார்த்தையை நீ மட்டும் வச்சுட்டு கூடாது. பேதுரு எப்படி அந்த மீன்களை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்தான் மாதிரி நீ என்ன பண்ணணும்? மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் நாம இருக்கணும். இருப்பீங்களா, இருக்க மாட்டீங்களா? நீங்க மற்றவர்களுக்கு ஆசீர்வாதம் இருக்கும்போது இந்த சொல்லுவாங்களே, இந்த இறைக்கிற கிணறு தான் ஊரும்பாங்க, பார்த்துருக்கீங்களா? ஊர்ல நாம எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமா இருந்திருக்கிறோம்? இந்த இன்டர்வியூக்கு போனாலே வெளியில சொல்ல மாட்டோம், தெரியுமா? பார்த்துருக்கீங்களா? சபையிலிருந்து இன்டர்வியூக்கு போகும்போது கூட உள்ள கொலிக்கிட்ட சொல்ல மாட்டோம். ஏன்னா ஏதோ இவங்க ஒரு ஆளுக்கு மட்டும்தான் அங்கே இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுறாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? இவங்க பெரிய அங்கே இசைனஸ் ராயல் இதுலேருந்து வந்திருக்காங்க, இவங்களுக்கு மட்டும் அங்கே ஒரு 4 CEO உட்காந்து இது பண்ணுவாங்க. நம்ம டீம் மக்கள் உண்டு, அந்த மாதிரி போன மக்கள்லாம் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, உங்களுக்கு உண்டான ஆசீர்வாதங்கள், உங்களுக்கு உண்டான நன்மைகளை
கொஞ்சம் கொடுக்கறதுனால தப்பு கிடையாது. யாருக்கும் நீங்கள் கடன் கொடுக்க வேண்டாம். சில விஷயங்கள், நல்ல விஷயங்கள், இப்போ நம்ம குரூப்பில் அன்றைக்கி ஒரு சகோதரர், ஒரு இஸ்லாமிய சகோதரர் வந்து ஷேர் பண்ணியிருந்தார். உடனே போட்டோம். ஒரு 2-3 பேர் அது கேட்டாங்க. அது நமக்கு இல்லையோ, நம்ம குடும்பத்துக்கு இல்லையோ, மற்றவங்களுக்கு. பேதுரு அங்கேருந்து கை காட்டுறாரு, மற்ற படகுலேருந்து கை காட்டுறாங்க. உடனே இவர் என்ன சொன்னார், நம்மனா ஒன்று என்ன பண்ணுவோம் தெரியுமா, இப்படி இப்படி போயிடும், இப்படி இப்படி தானே. இப்போ தான் இங்கே நம்ம ஊர்லேயே முக்காடு போட மாட்டாங்க, ஷால் கையோடு தானே வச்சுட்டு இருப்பீங்க. அழகாக மூட்டிட்டு போயிடுவோம். என்னை பாத்திரக்கூடாது, அவன் பார்த்தா கேட்பான். கை காட்டி அந்த அந்த லூக்கா அந்த 5-6 படிச்சு என்ன சொன்னாங்க, மற்ற படத்தில் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படி சைகை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படகுகளும் அமிழத்தக்கதாய். இல்லைன்னு என்ன தெரியுது, நீங்கள் மற்றவங்களுக்கு செய்யும் போது தான் உங்களுக்கு ஆசீர்வாதம் பெருகும். அப்படி தானே? பெருகுமா பெருகாதா? ட்ரை பண்ணி பார்ப்போமா இன்னையிலேருந்து? சொல்லுங்க பிரதர். சுரேஷ் பிரதர் பயங்கரமாக முறைச்சிட்டு இருக்காங்க. அந்த சுரேஷ் பிரதர், இங்கே ஒரு சுரேஷ் பிரதர் இருக்கா, அங்கே ஒரு சுரேஷ் பிரதர், 3 சுரேஷ் பிரதர் இருக்கு. ஹல்லேலூயா. நாம எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமா இருக்கிறோம்? பைபிளில் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும், யாக்கோபு லாபானுக்கு ஆசீர்வாதமா இருந்தான். பிரியமானவர்களே, இருந்தாரா இல்லையா? ஆபிரகாம் அபிமெலேக்கு ஆசீர்வாதமா இருந்தார். இருக்குதா இல்லையா? படிக்கிறோமா இல்லையா? இதை விட காட்டிலும் யோசேப்பு எகிப்து முழுவதற்கும் ஆசீர்வாதமாக இருந்தான். ஹல்லேலூயா. நாம எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய செயல்கள் எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமாக இருக்குது, இல்லை வேதனை உண்டு பண்ணுகிற வழிகள் இருக்கிறதா? ஏன்னா என் தேவன் இப்படியே உன்னை விடுறதுக்கு அவரோட திட்டம் கிடையாது. உன்னை அநேகருக்கு ஆசீர்வாதமாக வைக்கிறது தான் என் தேவன் திட்டமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்கள் நினைக்கலாம், இப்படியே இருந்துட்டு எனக்கு என் குடும்பத்துக்கு அப்படியே பார்த்துட்டு ஒரு வீட்டை போட்டோமா, கொஞ்சம் இடத்த வாங்கினோமா, ஒரு காரை வாங்கினோமா, அப்படியே ஒய்யாரமாக அப்படியே போயிட்டு வந்தோமா, பிள்ளைக்கு ஒரு அட்மிஷன், இவன் போனால் மெடிக்கல் சீட்டு, இல்லை ஒரு இன்ஜினியர், இதுதான் நம்மளுடைய கோலாக இருக்கும். இல்லை வீடு ஒரு 2 மாடி, அவன் 2 மாடினா நான் 3ஆவது மாடி, 3 மாடி, நான் அவனோட ஹைட்டாக இருக்கணும். அந்த காலத்தில் சொல்லுவாங்க, அந்த கோயிலுக்கு மேலே வீடு கட்டக்கூடாதுன்னு. இப்போ கோயிலில் அந்த கோபுரமே இல்லாமல் இருக்குது, அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஊரில் சொல்லுவாங்க, ஊரில் வந்து கோயிலுக்கு ஹைட்டாக 1 இன்ச்சாவது குறைஞ்சிருக்கணும். ஊரில் கட்டவே மாட்டாங்க ஆக்சுவலி நிறைய. நம்முடைய ஆசீர்வாதம் எத்தனை பேருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா என்னுடைய தேவனுடைய திட்டம் என்ன தெரியுமா? உன்னிடத்திலிருந்து வேதம் வெளிப்பட வேண்டும். எங்கேருந்து? சீயோன்ல இருந்து வேதம் வெளிப்பட வேண்டும், வார்த்தைகளும் வெளிப்பட வேண்டும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? நம்ம இடம் கொடுக்கணும். இப்படியெல்லாம் நீங்கள் பண்ணும்போது என்ன, சங்கீதம் 112 வாசிங்களேன். இதெல்லாம் இந்த வேதம் உன்னிடத்திலிருந்து வெளிப்படும் போது என்ன ஆகும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னிடத்திலிருந்து வார்த்தை, உன்னிடத்திலிருந்து வேதம் வெளிப்படும் போது என்ன சொல்லுது? உன் சத்துருக்களின் நடுவே நீ ஆளுகை செய்வான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க நினைக்கலாம், என்னை இவன் சத்துருவா நினைச்சிருக்கிறான், என்னை உதாசீனப்படுத்துகிறான், என்னுடைய இந்த இப்போ உள்ள நிலைமை, நம்ம அதான் முதல்ல சொன்னேன், நீ இப்போ பார்க்காத, நான் இப்போ இப்படி இருக்கிறேன், இனி நான் வேற லெவல்ல இருப்பேன். தேவன் தெளிவாய் சொல்லுகிறார், சீயோனிலிருந்து அவர் செங்கோலை அனுப்புவார்னு சொல்லியிருக்கிறாங்க. செங்கோல்னா என்னதுங்க? ஒரு பவர், ஒரு அதிகாரம், அப்படிதானே? உன்னிடத்திலிருந்து அதிகாரம் வெளிப்படும் பிரியமானவர்களே, உன்னிடத்திலிருந்து ஆளுகை வெளிப்படும். நீ நினைக்கலாம், ஒருவேளை இப்ப நீ குறுகி குந்தி நடந்து கொண்டு இருக்கலாம், ஒருவேளை உன்னுடைய சேலரி இல்லாம இருக்கலாம், ஒருவேளை உன்னுடைய சேலரி லோவாக இருக்கலாம், மற்றவர்களை காட்டிலும் நீ குறைவாக இருக்கலாம், ஒருவேளை வீடு இல்லாமல் இருக்கலாம், இல்லை உன்னுடைய வீடு ஒருவேளை மற்றவர்களை மாடி ஒரு 2 மாடி போடலை, டைல்ஸ் போடலை, மார்பிள் போடலன்னு இருக்கலாம். தேவன் சொல்லுகிறார், உன்னிடத்திலிருந்து அதிகாரம் வெளிப்படும், உன்னிடத்திலிருந்து ஆளுகை வெளிப்படும். யார் யாரெல்லாம் உங்களை பார்த்து எள்ளி நகையாடுகிறார்களோ அவர்களை மேற்கொள்ளும் அதிகாரம் உன்னிடத்தில் வழங்கப்படும் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை நித்தமும் உன்னை நடத்துவார் பிரியமானவர்களே. கர்த்தர் சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் நீ மிதித்து போடுவாய் என்று தெளிவா வேதம் சொல்லுகிறது பிரியமானவர்களே. ஏன்னா
உன்னிடத்தில் வேதம் இருக்கிறது, உன்னிடத்தில் வார்த்தை இருக்கும் பொழுது இந்த காரியங்கள்லாம் நீ எளிதாய் மேற்கொண்டு போவாய். பிரியமானவர்களே, கர்த்தர் கட்டுகிறார், கர்த்தர் உங்களை கட்டி கொண்டு இருக்கிறார். நீங்க விசுவாசா நடக்கும். பிரியமானவர்களே, நீங்க நினைக்கலாம், நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம், ஒருவேளை உங்களை குறித்து ஒரு தாழ்மையான எண்ணம் இருக்கலாம். நீங்க யோசிச்சு பாருங்க, மோசே 40 வருஷம் போயிட்டாரு, ஓடி ஒளிஞ்சிட்டாரு. பார்வோன்ல தெரியும், அவன் பார்வோன்ல ஒரு வேலை செஞ்சுட்டு தான் ஓடி போனார். எல்லாம் நினைச்சிருப்பாங்க மோசையோட சரித்திரம் ஒளிந்து போய்விட்டது, அப்படிதானே? பார்வோன் நினைச்சிருப்பாப்பா போயிட்டான்பான்னு. ஒரு ராஜாக்கு வந்து அந்த உளவு படைகள்லாம் இருக்கும், கண்டிப்பா சொல்லிப்பாங்க ஒருத்தனை போட்டு தள்ளிட்டு போயிட்டான்னு. தெரிஞ்சிருக்குமா இருக்காதா? நீங்களே மறந்து போயிருப்பாங்க, அந்த மக்கள் எல்லாமே மறந்து போயிருப்பாங்க. தேவன் புடமிடுகிறார், தயார்படுத்துகிறார். உங்களை யார் யாரெல்லாம் எள்ளி நகையாடுகிறார்களோ, உங்களை யார் யாரெல்லாம் அற்ப குப்பை என்று எண்ணினார்களோ அவர்கள் முன்பாக தேவன் உங்களை வைப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசிக்கணும். திரும்பி வந்தான் மோசே. என்ன நடந்தது தெரியுமா? அந்த எவ்வளோ மந்திரவாதிகள் இருந்தாங்க, எவ்வளவோ மந்திரவாதிகள் இருந்தாங்க. 3 நாள் எல்லாருடைய ஆட்டத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டாரு. பார்த்தீங்களா? சூரியன் என்ன பண்ணாரு? சூரியன் என்ன பண்ணாரு? தெரியாதா? தெரியுமா தெரியாதா? சொல்லுங்க. அஸ்தமா இது அவர் பண்ணுவார்ல, அந்த சர்ப்பத்தை இது பண்ணுவாரா இல்லையா பிரதர்? அந்தகாரம் மாதிரி ஏதோ வந்துச்சு இல்லை, எகிப்தின் பண்ணாரா இல்லையா? மோசே தானே பண்ணார், வேற யாரும் பண்ணா? ஆரோன் அதுக்கப்புறம் தாங்க வந்தாரு. சும்மா அதே ஆரோன் சொல்லிட்டு இருக்காதீங்க. மோசே, நீங்க நினைச்சிருக்கலாம், உங்களை பார்த்து எள்ளி நகையாடி இருக்கலாம், ஐயோ ஒளிஞ்சு போயிட்டான்டா இவன் வரமாட்டான்டா நினைச்சிருப்பான். வந்தாரு பாருங்க, அப்படி ரிட்டர்ன் கொடுத்தாரு பாருங்க. அற்புதமான காரியம், வார்த்தைகளை கொடுத்தார் தேவன். அவர் என்ன சொன்னாரு? என்னால என்ன திக்குவாயி மந்தவாயன். ஏன்னா கர்த்தருடைய திட்டம் அவனுடைய வாழ்க்கையில நிறைவேறுகிறது. பிரியமானவர்களே, உங்களை குறித்தும் ஒரு திட்டம் வைத்திருக்கிறாரு. எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. மோசே வந்து அந்த செங்கோலை நீட்டும் போது சொல்றாங்க, வேதம் சொல்லுகிறது, எல்லாம் பார்த்தாங்க எப்படா அந்த சர்ப்பத்தை அடிக்கிறான். அங்க பாருங்க, ஒவ்வொரு அதிசயம் அவனுடைய வாழ்க்கையில எவ்வளவோ அதிசயம். செங்கடலை 2ஆ பிளக்கிறாரு, நிறைய விஷயங்கள் பண்றாரு. அப்ப சொல்றாங்க பாருங்க, அவர் அந்த கோலை நீட்டும் போது சொல்றான், அந்த கோலுக்கு இடையில தெரிகிறது ஒரு விரல் தெரிகிறது. அந்த விரல் வந்து மோசையின் விரலும் அல்ல, ஆரோனின் விரலும் அல்ல, அது யாருடைய விரல்? சீயோனில் இருந்து அந்த வேல் இருந்து கொண்டு இருக்கிறது. பிரியமானவர்களே, சீயோனில் இருந்து என் தேவன் உங்களுக்காய் வழக்காடுவார். எவ்வளவு பெரிய எதிரிகள் வந்தாலும் பிரச்சனை இல்லை. என் தேவன் மோசையை குறித்து ஒரு திட்டம் வைத்த தேவன் உங்களை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். பேதுருட்ட என்ன சொன்னார்? பரலோகத்தின் திறவுகோலை நான் உனக்கு கொடுக்கிறேன், நீ பூமி இங்க என்னத்தை கட்டுவியோ நீ அங்க கட்டுவ. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் மோசேக்கு கொடுத்த மாதிரியே. யோவேல் 3:16 வாசிங்களேன். 3:16 யோவேல். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் சீயோனிலிருந்து கர்ச்சித்து எருசலேமிலிருந்து சத்தம் விடுவார். பிரியமானவர்களே, வானமும் பூமியும் அதிரும், ஆனாலும் கர்த்தர் தமது ஜனத்துக்கு அடைக்கலமும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அரணான கோட்டை மார்பு இருக்கிறார். சீயோனே, உனக்கு அவர் அரணாயிருப்பார், உனக்கு அவர் கோட்டையாக இருப்பார். உலகம் அழிந்து போகலாம், சுனாமி வந்துச்சு, அது வந்துச்சு, கொரோனா வந்துச்சு, நீங்கள் எல்லாம் நம்மெல்லாம் அதை விட விசேஷித்தவர்களா? உலகத்தாரரை காட்டிலும் வேணா என் தேவன் நம்மளை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். யாரு சீயோன்? யாரு சீயோன்? சத்தமா சொல்லுங்களேன். நான் சீயோன்னு சொல்லணும். இங்கே வந்து அந்த சுயம் வந்தால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம சொல்லணும், நான் என்று சொன்னால் உதடு ஒட்டாது, நாம் அந்த கதைலாம் கிடையாது. இங்கே நான் தான் அந்த சீயோன், நான் தான் சுதந்திரிச்சுக்கிடுவேன், எங்கள் அப்பா எனக்கு தான் தந்தார் சொல்லி பாருங்களேன். என்னில் திட்டம் நிறைவேற வேண்டும் அப்படி சொல்லி பாருங்க. ஏன்னா நீங்கள் தேவனால் கட்டப்பட்ட ஆலயமாக இருக்கிறீர்கள். உங்கள் திட்டம் எதுவுமே பலிக்காது. பிரியமானவர்களே, நீங்கள் போடுற திட்டம் எதுவுமே நடக்காது. உங்கள் திட்டம் எப்படி இருக்குன்னு தெரியுமா? செயலற்று போயிடும். உங்கள் திட்டத்தை அவர் இடிப்பார். உங்கள் திட்டம் வந்து அது பாபேலாக இருக்கும், கர்த்தருக்கு பிரியமில்லாதாக இருக்கும். ஒரு இடம் வாங்குறீங்கன்னு வைங்களேன், ஒரு பழைய இடம் வாங்குறீங்க, ஒரு இடம் வாங்குறீங்க, ஒரு வீடு கட்டணும். உங்களுக்குன்னு ஒரு ஐடியா இருக்கும்,
என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? இந்த முதல்ல பழைய வீட்டை வேற சொல்லுங்க. இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ல பிளான் போடுறீங்க, இடையில ஒரு பழைய வீடு இருக்கு, ஒரு சைடில் சென்டரில் இருக்குது. என்ன பண்ணணும்? இடிக்கணும். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு திட்டம் வந்து என் வாழ்க்கையில் திட்டம் நிறைவேறினா, ஒருவேளை உங்கள் திட்டம் தேவனுக்கு பிரியமில்லாத திட்டமாக இருக்கலாம். உங்கள் திட்டம் தான் உங்களுக்கு எதிரி, உங்கள் திட்டம் தான் உங்களுக்கு சாத்தான், உங்கள் திட்டம் தான் பாபேல். அது இடிக்காத வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள திட்டம் என்ன நிறைய நேரம் நினைக்கலாம். என்னுடைய திட்டம் ஏன் பலிக்கலை, என் திட்டம் ஏன் நடைபெறலை, நான் இதை செய்கிறேனே அதை செய்கிறேனே ஏன் நடக்கலைன்னு நம்ம கேட்கும்போது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் இருக்கலாம். ஏன்னா நீங்கள் போட்ட பிளான் அவர்கிட்ட இல்லை, அந்த பிளான் கிடையாது, அது அப்ரூவல் ஆகலை. ஸோ தேவ திட்டத்திற்கு அதான் நான் முதல்ல சொன்னேன், நீங்கள் ஜெபிக்கும் போது ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவர் என்னை குறித்ததான உங்களுடைய திட்டம் என்னன்னு கேட்கணும். ஏன்னா நீங்கள் அந்த தேவ திட்டத்திற்கு பழையவைகள் சாபமானவைகள் எல்லாத்தையும் களையும் போது அந்த இடத்துல எப்படி பண்ணுங்கள், நீங்கள் ஒரு பழைய இடம் வாங்குறீங்க, முள் செடி அதெல்லாம் இருக்குது. இப்போ திருநெல்வேலி சைடில் உள்ளவங்களாம் பார்த்தா உடமரமாக இருக்கும், இடிக்காமல் வெட்டாமல் போக முடியுமா? போட்டு நம்ம இது பண்ணணும். பிரதர் சுரேஷ் பிரதர் இருக்கிறாங்க, சாந்திக்காலெலாம் ஒரு காலத்தில் வெறும் உடமரம் தான், இப்போ பார்த்தா டோக்கியோ மாதிரி இருக்குது, உடமரம் தான். முதல்ல வந்து மரத்தை தான் வெட்டினாங்க, இடம் வாங்கினா. ஒழிக்கணும், முட்புதர்களை ஒழிக்கணும். உங்ககிட்ட என்னென்ன பாபேல் இருக்குதோ எல்லாத்தையும் ஒழிக்கணும். ஒழிக்கும் போது தேவ திட்டம் கண்டிப்பாக நிறைவேறும். திரையும் போது என்ன தெரியுமா, உதிக்கின்ற ஒளி இடத்திலிருந்து ராஜாக்கள் நடந்து வருவார்கள். ஹல்லேலூயா. நினைச்சு பார்ப்பீங்களா நீங்க? ராஜாக்கள் உன்னிடத்திலிருந்து நடந்து வருவார்கள். ஹல்லேலூயா. அதெல்லாம் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. ராஜாக்கள் எழுந்து வருவது மாத்திரமல்ல, உனக்கு எதிராக எழும்புகிற எல்லா ஆயுதத்தையும் என் தேவன் வாய்க்காமல் பண்ண செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உனக்கு முன்பாக கோணலானவைகள் எல்லாம் நேராகும், உன் வாழ்க்கை செவ்வைப்படும், உனக்கு தடைப்பட்ட ஆசீர்வாதங்கள் அவ்வளோ வரும். உனக்கு சம்பள பாக்கியா, கல்யாணம் நடக்கலையா, வேலை கிடைக்கலையா, உங்கள் கணவரை கூட்டிகிட்டு வர முடியலையா, அண்ணனை கூட்டிகிட்டு வர முடியலையா, தம்பியை கூட்டிகிட்டு வர முடியலையா, இல்லை எனக்கு இவ்வளோ நாள் ஆச்சு, எனக்கு திருமணம் ஆகலை, எனக்கு குழந்தை இல்லை, ஒவ்வொரு காரியம் நெடுநாளாய் காத்திருப்பது விரும்பினது வரும்போது ஆமென். ஹல்லேலூயா. சங்கீதம் 129:5 இப்படியாக சொல்லுகிறது, ஹல்லேலூயா. இதை விட ஒரு எக்ஸ்ட்ரா போனஸ் அடிஷ்னலாக கொடுக்காரு. 1 லிட்டர் பால் வாங்கும்போது 1.25 லிட்டர் ஒரு 150 ml எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க பார்த்தீங்களா? சவுதியில் தான் ரொம்ப போனஸ் கொடுப்பாங்க. எல்லா ஆசீர்வாதம் கொடுத்துட்டு என்ன திரும்ப சொல்கிறாரு கடைசியில், சீயோனை பகைக்கிற அனைவரும் வெட்கி பின்னிட்டு திரும்ப கடவார்கள். ஹல்லேலூயா. இது எக்ஸ்ட்ரா போனஸ் உங்களுக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா தேவன் சீயோனை உன்னை விரும்பி தெரிந்தெடுக்கிறார் பிரியமானவர்களே. அவர் தெரிந்தெடுத்திருக்கிறார் உன்னை, நீங்கள் இல்லை. நம்ம சொல்லுவோம் எப்பவுமே, அப்பா கையை நம்ம பிடிச்சிருந்தா கூட்டத்தில் காணாமல் போயிடும், ஆனால் அவர் பிடிச்சிருந்தா விடுவார் அவங்க அப்பா? இல்லை நம்ம பிள்ளைங்களை நம்ம விடுவோமா? விட மாட்டோம். நான் தேர்ந்தெடுக்கலை, நீங்கள் அவரை தேர்ந்தெடுக்கலை, அவர் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார். எனக்கு பிரியமான தேவஜனமே, சியோனே, உன்னை நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன்னு சொல்கிறாரு. அதனால இந்த ப்ராசஸிங் டைம் கொஞ்ச நாள் இருக்கும். அதனால தான் உனக்கு ஒரு வலி இருக்கும், வேதனை இருக்கும், அவமானங்கள் இருக்கும், நிந்தைகள் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஏன்னா நீங்கள் தேவனால் கட்டப்படக்கூடிய ஆலயமாக இருக்கிறீங்க. 1000 பேர் 1000 சொல்லுவாங்க. அதெல்லாம் என்ன பண்ணணும்? ஒரு காதில் வாங்கிட்டு இந்த வாயில் போய் அங்கே போய் சொல்லிடணும். அது இல்லை, ஒரு காதில் வாங்கிக்கிட்டு இந்த காதில் நீங்கள் விட்டுருங்க. அவருமே நம்பிக்கையா இருங்க, அவரையே நம்பிக்கை. அவர் தான், அவர் பண்ணும்போது என்ன பண்ணுவார்? உதிக்கின்ற வழி இடத்தில் ராஜாக்கள் நடந்து வருவாங்க. பிரச்சனையா? அருமையான, எனக்கு தெரியும், அருமையான மிஸ்ஸஸ் ஆரோன் சாட்சி சொன்னாங்க பார்த்தீங்களா? சிஇஓ கூப்பிட்டு அவங்க ரெசிக்னேஷனை மாற்றினாங்க. ராஜாக்கள் உங்களிடத்தில் வருவார்கள். ஏன்னா தேவ திட்டம் நிறைவேறுவதற்கு உங்களை நீங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது இந்த காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே நடைபெறும் பிரியமானவர்களே. அதனால வலியும் வேதனையும் கொஞ்ச நாள் தான், உங்களை கொஞ்ச காலம் எல்லா வேதனைகளும்.
தெய்வ திட்டத்துக்கு நாம் ஒப்பு கொடுப்போம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ஏன்னா அவர் உங்களை விரும்பி தெரிந்தெடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, விரும்பி தெரிந்தெடுக்கும் போது கொஞ்சம் வேதனை இருக்கும், கொஞ்சம் பாடுகள் இருக்கும். அதெல்லாம் கொஞ்ச நாள் நீங்கள் பொறுத்துட்டு, ஆண்டவரே நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் எனக்கு அதை கொடுத்துரும் இதை கொடுத்துடலாம் கிடையாது. எனக்கு என்ன பண்ணுங்க, என்னிலிருந்து வேதம் வெளிப்படணும்னு சொல்லுங்கள். என்னிலிருந்து உங்கள் வார்த்தையால் என்னை ஃபுல்லாக என்ன மூழ்கடிக்க வைங்க சொல்லுங்கள். அது பர்க்மான் சொல்வார், மூழ்கி மூழ்கி நீந்தன்மையான ஒரு பாட்டு உண்டு. இன்னும் முட்டு முழங்கால் அளவு போதாத ஐயான்னு. அது மாதிரி நீங்கள் மூழ்கணும், வேதத்தில் மூழ்கணும், வசனத்தினால் நிரப்பப்படணும். வசனத்தால் நிரப்பப்படும்போது என்னாகும்? உங்கள் முகம் பொன்னாக ஜொலிக்கும். அநேகருக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். ஒருவேளை இன்னைக்கு நீங்கள் கடன் வாங்கியிருக்கலாம், இல்லை ஈவன் வட்டிக்கு கூட நீங்கள் வாங்கியிருக்கலாம். வசனமும் வேதமும் உங்களுடைய இருதயத்தில் நிரப்பும் போது என்னாகும்? மற்றவர்களுக்கு நீங்கள் கடன் கொடுப்பீர்கள். அப்படிதானே? அப்படித்தானே ஆசீர்வாதம். அதனால் தெய்வ திட்டத்துக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். தேவன் தாமே நம்ம ஒவ்வொரு ஆசீர்வதிப்பாராக. சில்ட்ரன்ஸ் ப்ரோக்ராம்